ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தாவே நாட்கள் நமக்கு 2000 ஆண்டுகள் பேசிய கர்த்தருக்கு செய்திருக்கிறார். ஹalleluya. 2000 ஆண்டை கர்த்தர் நமக்கு காணுடைய கர்த்தருக்கு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் 2000 ஆண்டை கர்த்தர் நல்லபடியாக நம்ம முடித்து கொடுத்து 2000 ஆண்டுகள் கர்த்தர் நாள் தேவசனையாத்திலிருந்து தேவ ஸ்தோத்திரம் செலுத்தி 2000 ஆண்டுகள் நம்ம நாள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை இறக்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படியே கர்த்தாவே இந்த படையப்பட ஆராதனையும் திவ்ய சேவைகளையும் தேவனை தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்ய ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை நன்றி செலுத்துகிறார். தேவன் நன்றி செலுத்தி கடந்து போட்டிருக்கிறோம். அது பிரார்த்தனை நாட்கள் தேவசனையாத்தின் தேவனை தொழுது கொண்டு தேவனை துதிக்க போட்டு மகிழ்ந்து ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சொல்ற கர்த்தர் அடியாளந்து வாய்ப்பு சாக்கி கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படியே கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தினால் புதிய வருட ஆசீர்வாதத்தை தெரிவித்துள்ளேன். வெரி ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ. ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போதும் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்ம கொடுக்குற வானமெல்லாம் பூசித்து நாம் ஆய்வுக்கு தள்ளப்படுவோமாக. வாசிக்கலாம். வேதாந்தம் திறந்து உபாகம் 28ஆம் அதிகாரம் 14 ஒரு வாசிக்கலாம். உபாகம் 28:14. பக்கம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 14 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகள் நடக்கவும் அவரை செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தர் நமக்கு புதிய ஆண்டை தந்து நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தைப்படி நாம் கேட்டு அவர் சொல்படி நாம் கேட்டு நடப்போமானால் கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். ஹalleluya. என்ற வார்த்தையை நான் நினைவுபடுத்தி கொடுத்துக்கிறார். அதாவது இந்த வசனத்திலே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 28ஆயிரத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, நீ பட்டத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லப்பட்டிருக்கும். உன் கற்பத்துக்கணி ஆசீர்வதிப்பு சொல்லப்பட்டிருக்கும். உன் கூடையின் மாப்பசை எல்லாம் ஆசீர்வதிப்பு சொல்லப்பட்டிருக்கும். நீ வரியில் ஆசீர்வப்பட்டிருக்காய், போகையிலும் ஆசீர்வப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கும். உன் விரோதமாக எழுவும் எல்லாரும் ஒருவடையாக ஓடுவார்கள். ஒருவடையாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஏழுவடையாக ஓடுவார்கள். உன் களஞ்சிகளையும் நீ கையில் பேசுகின்ற ஆசீர்வதிப்பார். இப்படி உன் பசுத ஜனமாக உன்னை தமக்கு நிறைப்படுத்துவார். கர்த்தர் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை தருவேன். பரிமள நன்மை உண்டாக செய்வேன். ஏற்ற காலத்தில் தேச மழை பெய்தாக வானம் திறந்து ஆசைப்பேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி இந்த கட்டளை கை கொண்டால் நீ தலையாவாய், வாளாக மாட்டாய். ஹalleluya. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்ற வார்த்தை. இந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனம் ஏன் இந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் போடப்பட்டிருக்கு என்று சொல்லி தியானிக்க வேண்டும். ஏன் கடைசி வரைக்கும் போடப்படும் தெரியுமா? இவைகள்லாம் நடந்து கடைசியில் நீ என்னவா மாற போறீங்க? தலையாக மாறுவீங்க, வாளாக இல்லை. இந்த ஆசீர்வாதம் தேவனால் நீ நடக்கப்பட்டு நீ மேலாக இருப்பீங்க, கீழாக மாட்டீங்க. தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இந்த வசனம் இந்த ஆசீர்வாதத்தோட, அதாவது இந்த 14 வசனங்களிலும் ஆசீர்வாதமாக போடப்பட்டிருக்குது. ஏன் இந்த 14 வசனங்கள் கடைசி வசனமாக கர்த்தர் உன்னை தலையாக்குவார், வாளாக்க மாட்டார், நீ கீழாக மேலாவா என்று கடைசி வசனமாய் ஆசீர்வாதமாய் ஏன் இங்கே போடப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா ஆசீர்வாதத்தை நிரப்பி கர்த்தர் செய்வார், உன்னை தலையாக்குவார். ஹalleluya. இந்த 13 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவேற்றி உன்னை கீழாக்காம என்ன செய்வார்? மேலாக்குவார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் தாம் அழைத்த ஜனங்களை தலையாக்குறதிலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவங்களை வாளாக்காமல் தலையாக்குறதிலே
தாம் அனைத்த ஜனங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாத்துக்கும் மேல கிளைமேக்ஸாக ஆசீர்வாத உச்சகட்டமாக ஒரு கிறிஸ்துவை பின்பற்றவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தலையாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் தேவனிடத்தில் உண்டு. அவன் வாளாக இருக்கக்கூடாது, அவன் தலையாக இருக்க வேண்டும். அவன் கீழாக இருக்கக்கூடாது, அவன் மேலாக வேண்டும் என்ற திட்டம் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. என்னன்னா கர்த்தர் அவர் என்ன செய்வார்? தலையாக நியமிப்பார். கர்த்தர் அவளை வாளாக்கம் தலையாக நியமிப்பார். விசேஷம் கீழாக்காம மேலாக்கி அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாத உச்சக்கட்டம் தான் கர்த்தர் நம்மளை வாளாக்காமல் தலையாக்குறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாத உச்சக்கட்டம் தான் கீழாக்காமல் மேலாக்குறது. ஹல்லேலூயா. அதனால இந்த வசனம் எங்க இருக்குது? இந்த வசனம் எங்க இருக்குது? கடைசியா தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, தேவனுடைய திட்டம் இந்த கடைசி வசனத்தை நிறைவேறுகிறது பார்க்கிறோம். என்ன நிறைவேறுது அப்படின்னா, எல்லாரையும் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? தலையாக்கி பார்க்க நினைக்கிறார், வாளாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. தலை அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு ஆளுகையை குறிக்கிறதா, ஒரு லீடிங்கை குறிக்கிறதா, ஒரு நடத்துகிற சமாச்சாரத்தை குறிக்கிறதா, ஒரு முதன்மையை குறிக்கிறதா. பேலன்ஸ் வால் என்ன குறிக்கிறதா? ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறதா, ஒரு பின்னடைவை குறிக்கிறதா, ஒரு பின்னாலே உள்ள காரியத்தை குறிக்கிறதா, விசேஷமாய் கடைசியை குறிக்கிறதா. அதை புரிஞ்சுக்கோங்க. எதிர்ப்பதம் பாருங்க. தலை ஆளுகைக்கு உட்பட்டது, வால் அதுக்கு எதிர்ப்பது வால் என்ன இருக்கும்? அடிமைக்கு உட்பட்டது. தலை முதன்மைக்கு உள்ளது, வால் எப்படி கடைசி உள்ளது. வால் எங்க இருக்கும்? வால் எங்க மூக்கு பத்திரம் இருக்குமா? பின்னாடி. தலை ஒரு லீடிங் ஃபெல்லோவா இருக்கும், ஒரு முதன்மையா இருக்கும். வால் என்ன இருக்கும்? பின்னடைவில் இருக்கும், பேக்ல பின்னாடி இருக்கும். தலை ஒரு முதன்மைக்கு உள்ள ஃபர்ஸ்ட் பொருளா இருக்கும், வால் எப்படி இருக்கும்? கடைசி பொருளா. இப்போ நீங்க என்னவா இருக்க போறீங்க? என்னவா இருக்க போறீங்க? ஒரு டார்கெட் என்ன? எல்லா இடத்துலையும் தலையா இருக்கிற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் தலையா இருக்கிற கர்த்தர் உள்ள வச்சு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய திட்டத்தை இது கொண்டு நம்மளை தலையாக்கி அழகு பார்க்கிறது, நம்ம முதன்மையாக்கி அழகு பார்க்கிறது, நமக்கு ஆளுகை கொடுத்து அதிகம் அழகு பார்க்கிறது, நமக்கு லீடிங் கொடுத்து அழகு பார்க்கிறது. இதுதான் தேவனுடைய ஒரு திட்டத்தில் உண்டா. இந்த திட்டம் நிறைவேறதுக்கு எல்லாம் தேவை. பார்த்தீங்கன்னா 28 வருஷம் நமக்கு தேவை. மாவு தொட்டி இருக்கணும், நிறைந்திருக்கணும், போக்குவரத்து என்ன ஆசிரியப்பட்டிருக்கணும், கற்பதிகணி ஆசிரியப்பட்டிருக்கணும், விரோதிகள் ஓட விட்டுருக்கணும், கடன்கள் ஆசைக்கப்பட்டிருக்கணும், பணம் திறந்து ஆசைப்பட்டிருக்கணும், கடன் கொடுக்குறதா இருக்கணும், கடன் வாங்க கூட இருக்காது. இந்த மாதிரி ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டவர்கள்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? தலையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் பாருங்க, கர்த்தர் மட்டும் ஆசீர்வாதம் இருக்கு, நம்மளை தலையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆளுகையை கொடுக்க முடியாது, நமக்கு ஒரு முதன்மை கொடுக்க முடியாது, நமக்கு ஒரு லீடிங் கொடுக்க முடியாது. கர்த்தர் நாட்களில் நம்ம வெளிப்பட்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நாள் நினைப்பட்டிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே இந்த வசனங்கள் நிறைவேறின உடனே 13 ஆசீர்வாதம் நிறைவேறின உடனே 14வது உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை தலையாக்கி அழகு பார்க்கிறதா, கர்த்தர் நம்மளை மேலாக்கி அழகு பார்க்கிறதா, ஆசீர்வாதத்தை நிரப்புவதா என்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் தலையாக்கி தேவன் அழகு பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுது. அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் தலையாக்கி அழகு பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் அதுதான் போதிக்கிறது. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது இந்த வாக்குத்தத்தை பற்றி நீங்க முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தம்னா ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும். எதுக்காக கொடுக்கப்படுதுமா? 3 சூழ்நிலையில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. எப்படி தெரியுமா? நீங்கள் தலையாக வேண்டிய ஒரு ஆளாக இருக்க நிமித்தமாய் நீங்கள் அதை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நீ அமைதியாக இருக்கக்கூடாது, நீ ஆக்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்துக்காக கர்த்தர் நம்ம எழும்ப செய்கிறார். அதாங்க வாக்குத்தம் 3 விதமான காரியங்களுக்காக காரிய நேரத்திலே ஸ்டேட்டஸில் கொடுக்கப்படுது.
முதல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, நீ தலையாக ஆக வேண்டியது கர்த்தர் திட்டம். ஆனால் நீயும் என்ன எப்படி இருக்கிறாய்? அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் இங்கிலீஷ் நான் எழுதியிருக்கிறேன், ஆக்டிவ்னஸ் இல்லாமல் ஐடியலாக இருக்கிறாய். அப்போ ஐடியலாக இருக்கிற மனுஷனை பார்த்து இவன் என்னுடைய ஜனமாச்சே, இவனை தலையாக்க வேண்டுமே என்று சொல்லி கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றிருக்க என்ன செய்கிறார்? ஒரு வாக்குத்தத்தை காண்பித்து அவனை எழும்பல் செய்கிறார், நடக்க செய்கிறார். விசேஷமாய் அவனை அங்கே இருந்து ஆக்டிவ் பண்ண செய்கிறார். ஹல்லேலூயா. முதல் ஸ்டேட்டஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை எது கொடுப்பாரு? எப்போ கொடுப்பாரு? நீ ஒரு தலைங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் அமைதியாக வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் செய்வார். அதை நினைவுபடுத்தி என்ன செய்வார்? அதை போய் அடைந்து கொள் என்று சொல்லி உங்களை எழுப்பி விடுறதுக்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுறது. ஆமென். ஹல்லேலூயா. இது முதல் ஸ்டேட்டஸ். ரெண்டாவது ஸ்டேட்டஸ் பாருங்க, நீ தலையாக ஓடிக்கொண்டிருக்கும் போது சோர்ந்து போயிட்டு தளர்ந்து போயிட்டு போதும் இனி என்னால் ஓட முடியல அப்படின்னு சொல்ற நீ அமர்ந்துக்க. இப்போ ஒன்று தட்டி எழுப்பணும். இப்போ ஒன்று தட்டி எழுப்பணும். அதுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? மறுபடியும் வாக்குத்தத்தை கொடுத்து அந்த தலை நோக்கி என்ன செய்வார்? தலையாகிறதுக்கு ஓட செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சோர்ந்து போன வேலையில இருக்கும்போது, தளர்ந்து இருக்கிற வேலையில கர்த்தர் வாக்குத்தத்தை மறுபடியும் வெளிப்படும். மறுபடியும் தலையாக்க முடியாது, எழுந்து ஓட முடியாது. கர்த்தர் கொடுக்கிற நேரம் தான் அந்த வாக்குத்தத்தை நேரம். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது நேரம், ரெண்டாவது ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடியா இருந்தா வாக்குத்தத்தை கொடுத்து கர்த்தர் எழுப்பி நம்ம என்ன செய்வார்? தலையாக்கிறத நோக்கி ஓடு, வாக்குத்தத்தை நோக்கி ஓடு என்று சொல்வார். ரெண்டாவது காரியம், நாம் சோர்ந்து தளர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எழுப்பி அந்த தலையாகிறதுக்கான ஒரு காரியத்தை ஓட செய்ய முடியாது, நம்மளை உசிப்பி விடுறது, அதை நம்மளை எழுப்பி விடுறதுக்காக கொடுக்கப்படுறது நேரம் தான் வாக்குத்தத்த நேரம். மூன்றாவது காரியம், தேவனுடைய வசனம் சோதரம் உண்டாக. இது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, சந்தேகத்தோடு இருக்கும்போது, ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது, இதுவா அதுவா, அந்த நேரத்தில் கர்த்தரோட வாக்குத்தத்தை மறுபடியும் வெளிப்பட்டு இதுதான் அப்படியும் உறுதிப்பட செய்கிறது. ஹல்லேலூயா. நீ தலையாக தலையாக முடியாது, நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது இதுவா அதுவா, இந்த வழியா அந்த வழியா, இந்த வசனமா அந்த வசனமா, இப்படி நடக்கணுமா அப்படி நடக்கணுமா என்று நீ சந்தேகப்பட்டு டவுட்ஃபுல்லா ஒரு கேஸ் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து இதுதான் வழி, இதில் நடவுங்கள், இதில் செல்லுங்கள், நீ தலையாக முடியும் என்று வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வழியை செய்வார், உங்களுக்கு காண்பித்து உறுதியை பண்ணுவார். இதுதான் வாக்குத்தத்தை கொடுக்கப்படும். பாருங்க, இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வருஷத்துல கர்த்தர் தலையாக்க சொன்னாரே, ஏன் ஆக்கல அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துலேயே தலையாக்கலாம், நாளைக்கே உங்களை தலையாக்கிறதுக்கு ஆளுகை உங்களுக்கு கொடுக்கலாம், முதன்மையாக உங்களுக்கு நடக்கலாம், லீடிங் அவங்களை மாற்றலாம். நான் சொல்லிட்டேன், தலையாக்கணும் என்ன அர்த்தம்? தலையாக்கணும் என்ன அர்த்தம்? ஒரு தலையாக்கணும் என்ன அர்த்தம்? ஒரு ஆளுகை கர்த்தர் கொண்டு போகிறார், ஒரு முதன்மை நமக்கு தருவார். கீழாக்கம் மேலாக்கம் அர்த்தம், நம்ம டாப் கர்த்தர் வைக்க போறார். ஒரு லீடிங்கை கொண்டு போக முடியாது செய்வார். அப்போ அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆக்குறதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து என்ன செய்வார்? அந்த வருஷத்தை உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அப்போ பாருங்க, இந்த வாக்குத்தம் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, நீ தலையை நோக்கி தலையாக்க நோக்கி என்ன செய்யணும்? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கையில கர்த்தர் ஆலயத்துக்கு தலையாக்குறது எப்போ வேணாலும் நடக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியம் கொடுத்து, உங்களுக்கு லீடிங் கொடுத்து, உங்களுக்கு முதன்மையாக்குறது எப்போ வேணாலும் ஆக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தை பற்றி கூட என்ன செய்யணும்? ஓட வேண்டும். அப்போ நமக்கு இப்போ இந்த நேரத்தில் கொடுத்துருக்காருன்னா, இந்த மூணில் ஒரு சூழ்நிலை இருக்கிற, இந்த மூணில் ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை? நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அமைதியாக இருக்கலாம். அதனால் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்துறவங்க என்ன செய்யறா இருக்கும்? தலையாக்க ஓடு என்று சொல்வதாக இருக்கலாம். ரெண்டாவது காரியம், ஆண்டவரே இந்த 8 வருஷம் சோர்ந்து போயிட்டேன், இன்னும் வைக்கப்படவில்லை, அப்படி செய்யப்படலை, இந்த ஊழியம் வளர்ந்து போயிருக்கல அப்படின்னு நினைச்சி இப்போ சோர்ந்து போய் கூட இருக்கலாம். அதை மறுபடியும் அந்த வாக்குத்தத்தை ஓடுறது கர்த்தர் வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கலாம். மூன்றாவது காரியம், நம்ம வந்த வழி சரிதானா, நம்ம செய்த வழி கரெக்டா அப்படி சந்தேகப்படுற மனது இருக்கலாம், ஆத்மாவில் இருந்துக்கலாம். அதை தீர்வு செய்ய முடியாது, இல்லை இதான் வழி அப்படி மனு சொல் அதை நிரூபிக்க கர்த்தர் செய்கிற வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆகையினால இந்த வருஷத்து மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நிறைவேற்றதுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்யறா? இப்போ நம்மளை வாக்குத்தத்தை கொடுத்து டைரக்ட் ஆக்குகிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மளை கைடு பண்ணுறார். நம்மளை தலையாக்கத்தக்கதாய், நம்மளை டாப்பாக்கத்தக்கதாய், நம்மளை மேலான இடத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய், நம்மளை உயர்த்திக்கத்தக்கதாய், நம்மளை லீட் பண்ணத்தக்கதாய், நமக்கு ஒரு ஆணையை கொடுக்கத்தக்கதாய், நம்மளை முதன்மைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் இப்போ நமக்கு வாக்குறுதி கொடுத்து நம்மளை உசிப்பி ஓடுது என்று சொல்லுங்க. ஹalleluya. அப்போ வாக்குறுதம் நமக்கு பெற நேரத்தை புரிஞ்சிட்டீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க, வாசிக்க வேண்டாம். ஆபிரகாம் 12 அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் அமைதியாக வீட்டில் இருந்தான். அவன் குடும்பத்துறவன் இருந்தான். அவனை கூட்டு என்ன செஞ்சான்? கூட்டு அவனை தெரிஞ்ச என்ன செஞ்சார்? அவரை நீ இந்த மாதிரி கானான் தேசத்துக்கு போ, என்ன இந்த தேசத்துக்கு போ என்று சொல்லி அவன் அழைத்தவனை அனுப்பினார். நான் அவனை பெருகி செய்வேன் என்று சொன்னார். இது அவன் சும்மா இருக்கும்போது அவனை தலையாக்குறதுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அடுத்தது பாருங்க, அவன் ஆதியாகமம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் வயது 99 வயதாக இருந்தது. சர்வலோகத்தை தேவன் தரிசனமாகி நான் அவனை பழி செய்வோம், என்ன செய்வோன்னே உயர்த்துவேன், அநேக ஜாதிகள் நீ என்ன செய்வாய், அநேக ஜாதிகள் நீ விசுவாசத்தை அப்புறம் மாறுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னான். இப்போ அவன் என்னவா இருந்தான் தெரியுமா? அவன் சோர்ந்து போயிருந்தான். அதே 12 எப்படி இருந்தான்? அவன் வேலை செய்யாத அமைதியாக இருந்தான். அவனை கர்த்தர் தலையாக்க முடியாத தலையினங்கிறது என்ன தெரியுமா? அவன் விசுவாசத்துக்கு தகப்பனாக்கிறதுக்காக, விசுவாசத்துக்கு லீடிங் மேன் ஆக்கிறதுக்காக, விசுவாசத்துக்கு முதன்மை ஆக்கிறதுக்காக, விசுவாசத்துக்கு ஆளுகை செய்கிற அங்கே ஒரு தலைவனாக இருக்க முடியாத, அதாவது விசுவாச தலைவனாக இருக்க முடியாத கர்த்தர் செஞ்சவனே தலையாக ஆக முடியாத அழைத்தார். ஆனால் அவன் அமைதியாக இருந்த நிமித்தமாய் அந்த வாக்குறுதி கொடுத்து செஞ்சார், இவனை தலையாகி ஆக போறேன் எழுச்சி ஓடு என்று சொல்லி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவன் அழைத்தார். 15 சர்வலோக தேவன் தரிசனமாகி அப்போ அவன் கருத்து சொல்லுவா. அவனோட வயது என்னன்னா 99 வயது. அப்போ பாருங்க, 2வது சூழ்நிலை அவன் சோர்ந்து போய் தளர்ந்து போய் கூட இருக்கலாம். கர்த்தர் இப்படி வாக்குறுதி கொடுத்தாரு, ஆனால் இப்படி பிள்ளை சொல்லாமல் இருக்கணும் கொடுவாங்க செய்யலாம், ஒரு தளர்ந்து போய் கூட இருக்கலாம். அவனை கர்த்தர் மறுபடியும் தரிசனமாக என்ன சொல்றார்? நான் அவனை பெரிய செய்வேன் என்று சொல்றார். இது அவன் சோர்ந்து போன வேளையிலே கர்த்தர் தரிசனமாய் அவனை பலப்படுத்துக்காக ஒரு வாக்குத்தத்தமா. 3வது காரியம் பாருங்க, அவனே அப்படியே ஆண்டவரே அப்படின்னா என் வீட்டில் வளர எலியேசர் தான் இவனுக்கு சுதந்திரவாளியா அப்படிங்கிற கர்த்தர். இப்போ என்ன அவனுக்கு என்ன வச்சு நமக்கு 90 வயசாகி போச்சு, நம்ம சோர்ந்து இப்போ என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போ இந்த கர்த்தர் தரிசனமாகி பெருகுன்னு சொல்லிட்டார். ஆனால் சரி எழுந்து ஓடுவோம் அப்படி எழுந்து ஓடுறான். ஆனால் இப்போ 3வது பிரச்சனை என்ன தெரியுமா? நான் இப்போ என்ன வருகிறேன், புது வயதாக இருக்கும்போது அப்போ யார் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இந்த எலியேசரா இதுதான் சோதராளியா அப்படின்னு சொல்லி செய்கிறாரு கேட்குறாரு. இப்போ அவனுக்கு என்ன வந்துச்சு? 93 வயசு மேலே நமக்குலாம் குழந்தை பிறக்குமாங்கிற சந்தேகம் வந்துச்சு. இப்போ கரெக்டாக மறுபடியும் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையே அவர் மறுபடியும் காட்டுறார். என்ன சொல்கிறோமா? வா வெளியே வந்து பார், வானத்து நட்சத்திரங்களை ஆனால் என்ன செய்ய எண்ணிப்பார், என்ன கூடுமான எண்ணிப்பார், அவைகள் போல இருக்கும் உன்னுடைய ஜாதிகள் மரணத்திலே என்ன செய்யும் பெரிய இருக்குன்னு சொல்கிறார். இப்போ மறுபடியும் வாக்குறுதி கொடுத்து அவனை மறுபடியும் தகப்பனாக்கினார். ஹalleluya. அவனுக்கு தலைப்பனாக்கிற விஷயத்தை பாருங்க. அதாவது கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும் அந்த வசனம். அதாவது வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. எடுத்து வாசிங்க. சரி, ரோமர் 4:17 வாசிங்க. ரோமர் 4:17 வாசிங்க. அங்கே ஆபிரகாமை எப்படி தலையாக்கினார் என்கிற பார்க்கலாம். அதுக்காக அவர் 3 இடத்துல அந்த வாக்குத்தத்தத்தை காண்பித்தார். அந்த 3 இடத்துல அப்போ ஆபிரகாமோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஐடியலாக இருந்தான். கர்த்தர் அவனை உசிப்பி எழுதி ஓட முடியாத ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். இது ஆதியாகமம் 12 இருக்குது. ஆதியாகமம் 15 ஸ்டார்டிங்கில் அவன் சோர்ந்து போயிருந்தான் 99 வயசுல. கர்த்தர் அவனை உசிப்பி எழுதி விட முடியாத அவன் வாக்குத்தத்தை கொடுத்து பெரிய செய்வேன்னு சொன்னார். அதே ஆபிரகாம் 15:12 மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சந்தேகத்தோடு இருந்தான். சோதரோடு யார் நமக்கு பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி, இல்லை உங்கள் கர்ப்பத்தை கண்ணீர் தான் வளரும். அவனுடைய சோதனமானது அநேக ஜாதி இணைந்து கொள்வதாக இருக்கும். விசேஷமாய் வானத்தின் நட்சத்திரங்களை
என்ன குடும்பம் எண்ணிப்பார், கடற்கரை மனையத்தில் போல ஒரு சந்ததி இருக்கும் சொல்லி கத்திராமனை அந்த சந்ததியை தீர்க்க முடியாத பாட்டு வாக்குறுதி கொடுத்தார். இப்படி 3 ஸ்டேட்டஸில் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்து அவனை தலையாக்குண்டே செய்தார். அது தகுந்த ஓடவும் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதை செய்யலாம். நாம் இப்போ சோர்ந்து போயிருக்கலாம், நாம் வேசியம் அமைதியாக இருந்திருக்கலாம், நாம் சந்தேகத்தோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் நீ சொன்ன வாக்குத்தத்தம் எழுந்தது தலையாக்குற சார் தாரடி ஓடு என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை மேலாக்குற சமயம் ஓடு என்று கர்த்தர் சொல்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உன்னை வாலாக்காம தலையாக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கீழாக்காம மேலாக்க வேண்டும் சொல்லுகிறார். அந்த வார்த்தை ஓடு இந்த வருஷம் நிறைவேற்ற சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் வாசிக்கலாம். ரோமர் 4 இதுதான் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன், உன்னை தலையாக வைத்திருக்கிறேன். அநேக ஜாதிகள் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன்? தலையாக வைத்திருக்கிறேன். தகப்பன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் முதன்மை, ஆளுகை, தலை, லீடிங்காக வைத்திருக்கிறேன். இந்த ஆபிரகாமுக்கு இந்த தலையாக்குற காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் செய்தார். அப்பப்போ வாக்குத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சார்? அவனை உசி போட்டு எழுதி போட்டு பலப்படுத்தி சந்தேகத்தை கிளியர் பண்ணி உறுதிப்படுத்தி ஓட செய்தார். ஒரு நாட்கள் அவன் என்னவா மாறினா? எப்படி மாறினா? அன்னை பிள்ளைகள் என்னவா மாறினா? தகப்பனா மாறினா. தலையாயிட்டான்ல, மாறாகினாரா? எப்படி ஆகினாரு? தலையாகிட்டார். யார? ஆபிரகாம். ஹல்லேலூயா. அந்த அழைப்பு அதை போய் அந்த தலையாகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சந்தோஷத்தோட கர்த்தர் தாம் அழைத்த ஜனங்களை தலையாக்கி அழகு பார்க்கிறது தேவனுடைய திட்டம் என்று வேதாகம் சொல்லுகிறது. அதன்படி தேவன் நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் அந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு இன்னும் தொடர்ந்து நமக்கு ஆணையை தருவார்கள், தொடர்ந்து நமக்கு உதவியை தருவார்கள், தொடர்ந்து நமக்கு தலையாக்கிற விஷயத்தில் கருத்து கவனம் செலுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதுக்காக வசனம் நமக்கு இன்னைக்கு துணிக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தம் நமக்கு துணிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. ஆகையினாலே இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்ம தலையாக்குற காரியத்தை எழுந்து ஓடுபடியா செய்கிறார். புதுமையாக இருக்கத்தக்கதாய், ஆளுகை செய்யத்தக்கதாய் உள்ள காரியத்தை நம்ம நடத்த போகிறார். அப்படியே நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. இது தலையா இருந்தால் அதுக்கு ஒரு முதன்மை, அதுக்கு ஒரு லீடிங், ஒரு ஆளுகை இருக்கும். ஆனால் இந்த வாழாத என்ன தெரியுமா? ஒரு அடிமைத்தனம் வந்துடும். அப்புறம் மக்கள் மேலே சார்ந்திருக்க வந்துடும். யாராவது என்ன பின்னால் தூக்கிட்டு போனால் இந்த மனுஷனை பின்பற்றுறதுக்கு வந்துவார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் எதையும் சுயமாக அவங்களால செய்ய முடியாது. இது யாரோட தன்மை? யாரோட தன்மை? இது வாழாக்கப்பட்டவருடைய தன்மை. கர்த்தர் அதுக்கு நம்ம விரும்பலை. நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆதாமுக்கு மேலே கொடுத்த அந்த ஆணையை மாதிரி தர போகிறார். அந்த உதவியை நமக்கு தருகிறார். அந்த தலைமைத்துவத்தை நமக்கு தருகிறார். விசேஷமாய் இந்த லீடிங்கை நமக்கு தருகிறார். ஆபிரகாமை அநேக ஜாதியை என்னமாக்கினார்? தகப்பனார் தலையாக, முதன்மையாக, லீடிங்காக கொண்டு வந்தார். அதுக்காக வார்த்தைக்கு அப்பப்போ கொடுத்து அவனை எழுப்பினார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்முடைய நோக்கம் என்ன? நம்மளை தலையாக்குறது. அதுக்கு அந்த வசனத்தை பண்ணி வாக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யறா? நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நம்ம இங்கே பார்க்கிறோம், தலை யாரையும் சார்ந்து நிற்காது, வால் சார்ந்து நிற்கும். தலை முதன்மையாக இருக்கும், வால் கடைசியாக இருக்கும். தலை ஆளுகை செய்யும், வால் அடிமைத்தனம் உட்பட்டதாக இருக்கும். தலை லீடிங்காக இருக்கும், வால் கடைசியாக இருக்க, பின்னடியாக இருக்கும். ஆகையினாலே கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த வார்த்தையை நாங்கள் தருகிறார். அதை பின்பற்றி நம்ம என்ன செய்வோம்? நடப்போமாக. ஆகையினால் நமக்கு வார்த்தை கர்த்தர் நாங்கள் ஏற்பு கொடுக்குறாருன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இப்போ என்னவாக இருக்கலாம்? 3 ஸ்டேட்டஸ். கர்த்தர் வார்த்தை தூக்கு நினைவு கொடுக்குறாரு. என்ன அர்த்தம்? 3 ஸ்டேட்டஸ் தூக்குறீங்களா? 3 ஸ்டேட்டஸ். கர்த்தர் வார்த்தை தூக்கு உசுப்புறாங்க. என்ன ஸ்டேட்டஸில் இருக்கலாம்? 3 ஸ்டேட்டஸில் இருக்கிறோம். என்ன ஸ்டேட்டஸில் இருக்கலாம்? ஒன்று, வேலை செய்யாமல் அமைதியாக இருந்துருக்கலாம், ஐடியலாக இருந்துருக்கலாம். 2வது, சோர்ந்து போய் தளர்ந்து இருந்துக்கலாம், டயர்டாக இருந்துருக்கலாம்.
இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஐடியல், ரெண்டாவது டயர்ட், மூணாவது சந்தேகமாக இருந்துக்கலாம், டவுட்ஃபுல்லாக இருக்கலாம், இதுவா அதுவா அப்படின்னு இருக்கலாம். இந்த சூழ்நிலை கர்த்தர் வார்த்தை வெளிப்பட்டு உன்னை தலையாட்ட தான் நான் அழைத்தேன், நெஞ்சு ஓடு அப்படின்னு கர்த்தரம்ல சொல்கிற வார்த்தை கொடுத்துருக்குறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன டார்கெட் புரிஞ்சுதா? எல்லாத்துலேயும் ஆடு நமக்கு இருக்கணும், எல்லாத்துலேயும் முதன்மை நமக்கு இருக்கணும், எல்லாத்துலையும் லீடிங் நமக்கு இருக்கணும். அதுக்காக கர்த்தர் நேசித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த ஆபிரகாமோட நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் அந்த ஆளுகையை கொடுக்கிறது தான், அந்த லீடிங்கை கொடுக்கிறது தான், அந்த முதன்மை கொடுக்கிறது தான், அந்த தலையாக்குறது தான். ஆகையால் நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஏதோ கிடைச்சா போதும், இருந்தால் போதும், இப்படி தப்பிச்சா போதும் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் தலையாக்க அவனை அழைத்திருக்கிறார், அதை எஞ்சி ஓடுவோம், மாத்திரத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு நம்ம செய்யணும். எழுந்து பிரகாசிக்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இப்போ பாருங்க, இதில் ஒரு 3 ஸ்டேட்டஸ். இந்த தலையாக்குறதுக்காக கர்த்தர் தலையாக்குறதுக்கு 3 ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? முதல் வாக்குறுதி கொடுத்து 3 ஸ்டேட்டஸை பார்த்தோம். இந்த தலையாக்கக்கூடிய ஒரு 3 காரியங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று, நாம் தலையாக இருக்க முடியாத மக்கள் நம்மளை சார்ந்து இருப்பாங்க. நாம் தலையாக இருக்கிறதுக்காக நம்மளை சார்ந்து சில ஜனங்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தலையாக இருக்கிறதுக்கு உள்ள விளக்கத்தை சொல்கிறேன். நாம் தலையாயிட்டோம் அப்படின்னு எப்படி எடுத்துக்கொள்றது அப்படின்னா, நம்மளை சார்ந்து சில ஜனங்கள் நமக்கு இருப்பாங்க. சில டிபெண்ட் பண்ணுற நம்மளை சார்ந்து சில ஆட்கள் இருப்பாங்க. ரெண்டாவது, நம்ம தலையாயிட்டோம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை தேடி ஓடி வருவாங்க, நம்மளை தேடி ஓடி வருவாங்க. நம்ம ஆளுகை பெற்று கொண்டோம், நாம் முதன்மையாக இருக்கிறோம், நம்ம தலையாக இருக்கிறோம், நாம் லீடு இருக்கோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முதலாவது, நம்மளை சார்ந்த ஆட்கள் கற்று செய்வார், நம்ம சார்ந்திருக்க ஆட்களை கற்று நமக்கு அமைச்சு கொடுப்பார். ரெண்டாவது, நம்ம தேடி அவர்கள் ஓடி வரும்படியே செய்வார். மூன்றாவது, நமக்கு கீழே ஆட்கள் இருப்பாங்க, நமக்கு கீழே ஆட்கள் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 10% சோத்திரம் உண்டாதாக. அப்போ இதில் பாருங்கள், நம்ம தலையாக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் எப்படி ஆகிறார் அப்படின்னா, நம்மளை சார்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார், நம்மளை சார்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ரெண்டாவது, நம்மளை சார்ந்திருக்கிறது இல்லை, நம்மளை சில ஜனங்கள் சார்ந்திருக்க முடியாது. நம்ம யாரும் சார்ந்திருக்கிறது இல்லை, அது தலையோட பொசிஷன் கிடையாது. தலையோட பொசிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு சில ஆட்கள் என்னவாங்க சார்ந்திருக்க முடியாத கர்த்தர் நமக்கு அமைச்சு கொடுப்பார். ஒரு சாட்சியோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, தலையோட பொசிஷன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா, நம்மளை தேடி என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. மூன்றாவது, தலையோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு கீழே என்ன செய்வாங்க? ஆட்கள் கற்றுக் கொடுப்பார். இந்த 3 காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3ம் கர்த்தர் எனக்கு ஆவியானவர் என்ற காரியத்தை விளக்கும் போது நான் 3 காரியங்களை 3 டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து கொண்டேன். எப்படின்னா உலக வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை தலையாக்கி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை தலையாக்கி ஆசீர்வதிப்பார். அதுக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, நம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நம்மளை சில சார்ந்திருக்க முடியாது செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை சில சார்ந்திருக்க முடியாது செய்திருக்கிறதாய் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ உலக வாழ்க்கையிலே நாம் சாட்சியாக இருக்கத்தக்கதாய், நாம் தலையா இருக்கத்தக்கதாய், நம்ம ஆளுகையா இருக்கத்தக்கதாய், நாம் முதன்மையா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போறார்? நம்முடைய தொழில்துறையை, நம்முடைய கையின் பிரயாசங்களை, நாம் செய்கின்ற கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளை சில ஜனங்கள் நம்ம எப்படி இருப்பாங்க? சார்ந்திருக்க முடியாத கர்த்தர் செய்வார். இதுக்கு ஒரு சாட்சி ஈசாக். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ஒவ்வொரு சில வசனங்களை வாசிக்கலாம். 26, 12, 13 வாசிக்கலாம். 26, 12, 13 கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். ஈசாக்கு அந்த விதவித்தான். ஈசாக்கு அந்த தேசத்தை விதவித்தான். ஆனால் கை பிரசத்தை கர்த்தர் பார்த்தால் கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் இந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். அடுத்த வாசிங்க. விருத்தி அடைந்து மகா பெரியவனானா, தலையானா.
இந்த தலையாயிட்டான் அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அவன் என்ன செய்தான், எங்கே போனாலும் ஒரு துறவு நோண்டுவான். அது அவனுடைய ப்ரொஃபஷனல். எப்படி நீ ஜேசிபி வச்சு தண்ணி கொண்டு வராங்களோ, அதாவது இது வச்சு பொக்லின் வச்சு தண்ணி கொண்டு வராங்களோ, அப்போ கையால் தோண்டி நிச்சயம் ஆட்டில் வச்சு தண்ணி தருவோம், தண்ணி பிச்சு நிச்சயம் வரும். இப்படி அவன் செஞ்சு விருத்தி அடைஞ்சான். இப்போ அவன் என்ன செஞ்சான், முதன்மையாகிட்டான், ஒரு ஆணையர் வந்துட்டான். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவன் கூட ஒரு பெலிசவன் கொண்டு என்ன செஞ்சாங்க, பொறாமை கொண்டு அந்த துறவெல்லாம் மூடினாங்க. சரி இவன் மூடிட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணா, வாசிக்கிறான். அவன் பொறாமை கொண்டு 15 வருஷம் வாசிங்க. அபிலேமெக்கு முதல்ல பெரியவனானான், இப்ப என்னவா இருக்கிறான், அப்ப எப்படி தலையா இருக்கிறான் பாருங்க. ஒரு பொசிஷன் எப்படி இருக்கு, ஒண்ணு பெருசா இருக்கிறான், இன்னொன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீ போயிருக்கிற உடனே என்ன பண்ண, எப்படி சொல்லிட்டானே அமைதியா இருக்கல. அதுதான் விஷயம். உன் கையின் பிரயாசம் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும். உடனே உடனே அப்போ புறப்பட்டு வாசிக்க. அப்பொழுது ஈசாக்கு அபிரகாமுக்கு புறப்பட்டு கோதாரின் பள்ளத்தாக்கிலே போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனார் ஆபிரகாமின் நாட்களில் வெட்டி வைக்கும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தியை தூத்து போட்டவனுமான துருவங்களை மறுபடியும் தோண்டினான். அவன் ஐடியாவே இல்லை. கர்த்தர் சொன்னார், உன்னை வந்து என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குமே, உன் தாப்பன வார்த்தை உனக்கு நான் நினைக்கிறேன் தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். வாசிக்கலாம், அதே 26:6 வாசிக்கலாம். ஆமாம் 26:4 5 வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிப்பேன். பாருங்க, உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் நினைச்சணும் ஆசீர்வாதம். இதுதான் தலை. ஹalleluya. உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஈசாக்கு பெடிச்சான், விதை விதைக்கிறான், துறவை தோன்றான், அங்கே பொறாம பண்ணுறாங்க, வேற இடத்துல துறவு பண்ணுறான். இப்படி அவன் 3 இடத்துல அவன் என்ன செஞ்சாங்க, துறவை தோண்டிட்டான். அடுத்தது பாருங்க 24 பாருங்க வாசிக்கலாம். நீ கடல அவன் சித்நாகரோட இடத்துல தோண்டி சித்நாகர் பேர் வைக்கான், ரெகோபத்து என்று சொல்லி ஒரு பேர் வைக்கான். அப்படி துறவை தோண்டி கர்த்தரவன் ஆசீர்வாதத்தை நிரப்புறார். அவன் பெரிய ஆளை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்கிறான், தலையாகி கொண்டு இருக்கிறான். அடுத்தது அங்கே 24 வருஷம் வாசிங்க. உன் சந்ததியை பெருகப்படுவேன் சொன்ன. இப்ப கர்த்தர் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க. எதுக்காக இப்ப எதுக்காக கொடுக்குறாரு, நீ அம்மாட்டு 3 துறவு தண்ணி ஒன்று அமைதியாக இருந்தாத ஓடு. நான் என்ன செய்ய போறேன், பெரிய செய்ய போறேன். ஒரு டார்கெட் உங்க அப்பா மாதிரி ஒன்று என்ன செய்ய போறேன், தலையாக்குறேன்னு சொன்னான். மறுபடியும் என்ன செஞ்சாவன், துறவை கூடாது போட்டு அவங்க பலிபீடத்தை சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாசனை வாசிங்க. அவங்க பலிபீடத்தை கட்டி கர்த்தராம் கொண்டு கொண்டு போட்டான். அங்கேயும் துறவை விட்டு. ஹalleluya. பாருங்க, இருந்து என்ன தெரியுது, கையின் பிரயாசம் அவனுக்கு ஓயவில்லை. வாக்குத்தத்தம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டதா. எதுக்கு கையின் பிரயாசம் ஓயவில்லை அப்படின்னா, அவன் டார்கெட்டு தலையாகிறதான், அவன் டார்கெட்டு முதன்மையாகிறது தான். பெரிய ஜாதிக்குள்ள அவன் என்னவா இருக்கணும், ஆசிரியக்கப்படணும். உனக்கு கீழே அவ்வளோ ஜாதிகள் செஞ்சுப்பாங்க, சார்ந்திருக்கத்தக்கதாக நான் நினைச்ச உடனே ஆசிரியக்க போகிறேன். நீ என்னவா இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும். உன் கை பிரயாசங்களை ஆசிரியக்கப்படணும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்கு துறவா தோண்டிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, இப்போ வசந்த பாருங்க 26 வாசிக்கலாம். அங்கே மறுபடியும் எடுத்துட்டான், அப்படின்னு வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் வந்தார்கள். என்ன துரத்தினீங்க விஷயம் பண்ணி இப்போ என்ன வாழ்ந்து அப்படின்னு கேட்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிரசங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாங்க, கண்டோம். நீ தலையா இருக்கிறாய், உன் கை பேச ஆசிக்கப்பட்டிருக்கு, கர்த்தரோடு இருக்கிறார், நீ தலையா இருக்கிறாய்.
நாங்கள் உங்களை சேர்த்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்முடைய கையின் பிராசத்தை ஆசீர்வதித்து நம்ம செழிப்பாக்கி அநேக கர்த்தர் நம்மளோட சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். ஹalleluya. கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்வார். ஐஸ்வர்யத்தை பார்த்து இந்த வருஷத்துல கர்த்தர் நிரப்ப போகிறார். நாம் எழுதி ஓடிக்கொண்டே இருப்போம் வாக்குத்தத்தம் வச்சு வைத்துக் கொண்டு. ஹalleluya. கர்த்தர் நம்ம தலையாக்க போகிறார். என்ன தலையாக்க போகிறார்? அநேகரை என்னோட சேர்த்து கொள்ள போகிறார். நான் ஓடுவேன், செழிப்பாக போகிறேன், துறவா தோண்டுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொரு இருக்கிறத நாங்கள் என்ன செஞ்சோம்? கண்டோம் என்று சொல்றோம். அது கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டு பண்ண வேண்டும். நம்ம ஒரு பாண்ட் ஆகிடுவோம், நம்ம சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொன்னார். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர் சில நேரங்களில் என்ன சேர்க்க மாட்டாங்க. சில இடத்துல சில கூட்டத்தில் கேட்டால் கடை ஊழியர் அப்படிம்பாங்க, ஒன்றும் இல்லாத ஊழியர் என்று சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னா நம்ம ஐஸ்வர்யத்தில் குறைப்பட்டிருக்கனால அப்படி சொல்லுவாங்க. ஒரு தள்ளப்பட்ட கலாச்சாரத்தை நம்ம காணப்படலாம். பயப்படாதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் அவன் நம்மளோட சேர்த்து கொடுத்த கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம கை பேச செய்வார், செழிப்பாய் நடப்பார். ஹalleluya. வாசிக்கலாம். அடுத்தது நாங்கள் பெற்றோம் செய்து நம்ம ஒரு பாண்டுக்குள்ள வந்துடும். நீங்களும் என்னோட சமாதானம் அனுப்பிவிட, நாங்களும் அனுப்பிவிட்டது போல நீர் எங்களோட தீங்கு செய்ய அப்படி உங்களோட நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கூட வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹalleluya என்றார்கள். ஹalleluya. பாருங்க, ஈசாக்கு கர்த்தரை தலையாக்கினார். அவர்களுக்கு சந்தையாரும் அவங்களுடைய பாண்டாகினார்கள், இணைத்து கொண்டார்கள். ஏன்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நாங்க கண்டோம். நீ கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தர் உங்களோட நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருக்கிறத கண்டோம். நமக்குள்ள ஒரு ஆணை ஏற்பாடு செய்வோம். ஹalleluya. இப்போ இன்றைக்கி நம்பத்தக்காமல் இருக்கலாம், நமக்கு எதுவா இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் ஐஸ்வர்யத்திலே நிரப்பி நம்மோட கர்த்தரால் நீங்கள் ஆசைப்பட்டீங்களாமே, கர்த்தர் கூட நிச்சயமாக கர்த்தர் கூட இருக்கிறாருமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம கூட சார்ந்திருக்கத்தக்கதாய், நம்ம கூட சார்ந்திருக்கத்தக்கதாய் என்ன செய்வாங்க? அவங்க நம்ம கூட பாண்டாகும், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவோமே அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. ஹalleluya. நிச்சயமாக கர்த்தர் இந்த வருஷம் நம்மளோட உலக வாழ்க்கையிலே நம்மளை தலையாக்கி, நம்மளை செழிப்பாக்கி, ஐஸ்வர்யத்தை செழிப்பாக்கி, அநேக நம்முடைய உடன்படிக்கை இருக்கத்தக்கதாய், அநேக நம்முடைய இணைந்திருக்கத்தக்கதாய், விசேஷமாய் அநேக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்படலாமே என்று சொல்லி நம்முடைய சார்ந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் வருஷம் செய்வாங்க. ஆமென். ஹalleluya. நீங்க எப்படி அவன் தலையாக்கப்பட்டான்? எப்படி தலையாக்கப்பட்டான்? எப்படி தலையாக்கப்பட்டான்? எப்படி தலையாக்கப்பட்டாங்க? எந்த தலையாக்க வாக்கு நேரம் அவனை கத்து நடத்தி கொண்டு போனார்? இப்படி உயர்த்தினார். இது உலக வாழ்க்கையிலே ஈசாக்க உயர்த்தின ஒரு காரியமா? எப்படி உயர்த்தினா? அவன் கையில் பேசுறாங்களா என்ன செஞ்சது? ஆசீர்வாதத்தை அவனை பெரிய ஆசீர்வாத காரணம் மாற்றினார். ஹalleluya. இப்படி ஈசாக்காங்க என்ன செஞ்சார்? தலையாக்கினார். இப்படி தலையாக்கினதான் அநேக ஜாதிகள் வந்து செய்வாங்க, அக்ரிமெண்ட் போடுவாங்க, பாண்ட் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஈசாக்கு என்ன செய்தார்? பெரிய சீமானாக்கினார். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாக. அதனால அவர் என்ன செய்ய? கையில் பேசுறவங்க கர்த்தர் செஞ்சார் ஆசீர்வாதம். அப்படியே கர்த்தர் இந்த வருஷம் நம்ம தொழில்துறை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம தொழில்துறை நம்ம கையில் பேச ஆசீர்வதித்து நம்ம செழிப்பாக்கி அநேக நம்ம கூட சார்ந்து விடத்தக்கதாய் கர்த்தர் நம்ம தலையாக்கி, உலக வாழ்க்கையை நம்ம தலையாக்கி, அதாவது முதன்மையாக்கி, ஆணையை கொடுத்து நம்மளை இந்த வருஷத்துலையும் உலக வாழ்க்கையை நம்ம தலையாக்கி, நம்ம காரியத்தை கீழாக்காம மேலாக்கி, வாராக்காம தலையாக்கி உலகத்துக்கு சாட்சியாக வைக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு உலக ஆசீர்வாதத்தினாலே, அதை செழிப்பான ஆசீர்வாதத்திலே கர்த்தர் இந்த வருஷம் நிரப்புவார். ஆமென். ஹalleluya. ரெண்டாவது காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை தலையாக்குவார். உலக காலத்திலே நல்ல புரிஞ்சுக்கணும், வசதி ஞாபகம் வச்சுக்கணும். உலக காலத்தில் நம்ம இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை தலையாக்குவார். எப்படி தலையாக்குவார்? ஆசீர்வதித்து செழிப்பாக்கி அநேக நம்மோட சார்ந்து கொள்ளும்படியாக செய்வார். ரெண்டாவது காரியம் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? தலையாக்குவார். எப்படின்னா வாசிக்கலாம். ரோமர்
அதாவது சகேரியா 8:27 வாசிக்கலாம். சகேரியா 8:23. சகேரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதியாரி 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தைப் போல வஸ்திரத்தை பல ஜாதியாக புறஜாதியர்கள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவர் பற்றிக் கொள்வார். ஹல்லேலூயா! இத தலை. ஹல்லேலூயா! தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களோட வருவோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க, பற்றிக் கொள்வாங்க. ஹல்லேலூயா! எப்படி ஒரு யூதோட வசத்துல புறஜாதியாரு பிடித்துக் கொள்வாங்க. இதுல என்ன தெரியுமா? இங்க யூதன் இங்க தலைமாக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கலாம். யூதன் இங்க தலையாக்கப்பட்டான்னு சொல்றோம், புறஜாதியார் இங்க அவன் பின்னாலே மந்தா சொல்லி பார்க்கலாம். ஆனா இந்த யூதன் அப்படின்றது ரத்த சம்பந்தமான யூதன் அல்ல. நீங்க ஆவிக்குரிய யூதனை பார்க்க வேண்டும். ரோமர் 2:28 வாசிக்கும் போது இந்த யூதன் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் உண்மையான யூதனாக ஆவிக்குரிய யூதனாக காணப்பட்டால் கர்த்தரோடு இருக்கிறாமே என்று சொல்லி நம்முடைய சாட்சியை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? நம்ம கூட என்ன செய்வாங்க? பற்றி கொள்வார்கள். வாசிக்கலாம். ரோமர் வாசிங்க. ரோமர் 2:28-29 கடைசி வசனம். புறமான ரத்தத்தின் பிரகாரம் புறமான சட்டியின் பிரகாரமா இருக்கிற யூதன் அல்ல, மாம்சத்தில் வித்து அல்ல, உள்ளத்தால் யூதனாக்கப்பட்டவனே யூதன். ஹல்லேலூயா! உள்ளத்தால் வித்து செல்லப்பட்டவனே யூதன். உள்ளத்தால் உள்ள யூதன் அவன் தான். வாசிக்கலாம். உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் உள்ளவனாம். ஆமா, ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, இந்த யூதனுக்கு புறம்பே இருக்கிற யூதன் கிடையாது. சட்டிட்டு வந்தாலே அவன் ஜூஸ் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும் யூதன்னா? ஆவினாலே இது தெரிஞ்சிடணும், விருத்த சேதனம் பண்ணப்படாது. இது ஆவிக்குரியவர்கள் சாட்சியாக சோதனை. அதில் என்ன சாட்சி பாருங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க விருத்தசேதனம் பண்ணப்பட்ட போல, இதயத்தை விருத்தசேதனம் பண்ணப்பட்ட போல நீ இருந்தியானால், அப்படி சாட்சியுடவர்களா இருந்தியானால் கர்த்தர் கூட இருக்கிறாராமே என்று சொல்லி நம்மளை பற்றி கூட வருவாங்க. அதாவது ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களோடு பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு கண்டு கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார் என்று சேன கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய சோத்திரம் உண்டா. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா, சகேரியா 8:27 வாசிக்கலாம். சரி, அதாவது எருசலேம் அந்த தலைவர் இழந்து நிற்குது. கர்த்தர் மறுபடியும் தலைவருக்கு எருசலேம் தர போகிறார். அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா புறஜாதியெல்லாம் ஒன்று நிச்சயமே சேர்த்துக்கிறேன். சியோன் மேல் வைராக்கியத்தை எருசலேமை கர்த்தர் பிடிச்சு போற தலையாக்க போறார். 15, அதாவது சகேரியா 8:2 வாசிங்க. 2 வாசி கொண்டேன் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேன கர்த்தருக்கு பரிசுத்தமான பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் பாருங்க, திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதல் வேதிலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். ஹல்லேலூயா! எருசலேம் மறுபடியும் தலைநகராக மாற்றப்படும். சத்திய நகரம் என்றது சொல்லப்படும். விசேஷமாய் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். சீயோனை வைராக்கியத்தை கொண்டு எருசலேமை அங்கே தலையாக்குறதை நாம் பார்க்கிறோம். இந்த விஷயம் கர்த்தர் தீர்மானம் நடக்கிறார். அதுக்காக என்ன செய்யறார்? எல்லா யூதர்களுக்கும் ஒரு வாக்குத்தை கொடுத்து என்ன செய்யறார்? நீ ஒழுங்கா நட, ஆவிக்குரியவர்கள் நட. புறஜாதியர் ஒன்று என்ன செய்வார்கள்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருமே, உங்களோட நாங்கள் வருவோம் என்று சொல்லி பற்றி கொள்வார்கள் என்று சொல்லி என்கிற காரியத்தை அங்கே சொல்லுகிறார். இது என்ன தெரியுமா? நம்மளை இப்போ எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்கான் என்று சொல்லி
நாம் இப்போ ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதயத்திலே விருத்தி செயல்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளை இப்போ பார்ப்பாங்க, நீ கர்த்தரோடு இருக்கிறாலுமே என்று சொல்லி நம்ம ஆவிக்கு சாட்சி வச்சு கர்த்தர் நம்மிடத்திலே ஆட்களை கூட்டி வருவார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோ, முதல்ல நம்மளோட ஐஸ்வர்யத்தின் மகிமையினாலே கர்த்தர் செய்கிறார், கைப்பச ஆசீர்வாதம் கொடுத்து அநேகர் நம்ம கூட சார்ந்திருக்கும்படியே செய்கிறார், இணைந்திருக்கும்படியே செய்கிறார். ரெண்டாவது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அது உலக வாழ்க்கையில பார்த்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய சாட்சியை கர்த்தர் வளர வைத்து ஆவிக்குரிய யூதனா மாற்றி சத்தியநகர் பேர் எருசலேமை எப்படி கர்த்தர் மாற்றினாரோ அப்படியே ஒவ்வொரு யூதனையும் என்ன செய்வார், தலையாக்கத்தக்கதாய் அவனுக்கு 10 பேர் பின்னாடி புறஜாதிகளை கொண்டு அவன் செய்வார். கர்த்தரை சேர்த்து பற்றி இருக்கக்கூடிய செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன தெரியுது, நம்ம ஆவிக்குரிய யூதனாய் நடக்கணும். இதுக்கு பாருங்க, இதுக்கு என்ன சொல்ல வர்றாரு, 7ஆம் வசனம் வாசிங்க. அதிலே சகரியா 8 சரி 25 வசனம் வாசிங்க. நீ இது கூட வச்சுக்கலாமே, 13 முதல் வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதே. உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஹல்லேலூயா. முதல்ல அவங்களுக்கு நீ சாபமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என்ன வைக்க போறார், ஆவிக்குரிய யூதனாக வளர்ந்திருக்கிற சாட்சியா வைக்க போறார். ஹல்லேலூயா. உன் கைகள் என்ன செய்யுது, திடப்பட கடவுது. திடப்பட கடவுள். 7 சோதரம் முதல்ல பார்த்தோம். அதாவது 3 வகையில கர்த்தர் வார்த்தத்தை வெளிப்பட்டு தலையாக்குறது பார்த்தோம் இல்லையா. 1 நம்ம ஐடியா இருக்கும்போது வந்தது, 2வது கலந்து போகும்போது வந்தது, 3வது டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது வந்தது. முதல்ல நம்ம ஐடியா இருக்கும்போது ஈசா கதையை பார்த்தோம். அவர் ஐடியாவே இல்லை, ஆக்டிவாக இருந்து உலகத்தில் செஞ்சார். அவர் அநேகர் பற்றி கொள்ளத்தக்கதாய் அவர் அங்கே தலையாக்கப்பட்டதை பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க, நம்ம சும்மா இருக்கும்போது தோண்டிகிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. அந்த தலையாக்கிற நோக்கி ஓடு அப்படி ஈசாக்க சொல்கிறாரு. அவன் தோண்டிகிட்டே இருக்கான், ஆசைக்கப்பட்டு இருக்கான், அநேகம் கூட பாண்ட் ஆகிட்டே இருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு தலையாக்கக்கூடிய ஒரு பொசிஷன். என்னென்னு பார்க்குறோம், எப்போ எந்த வார்த்தை வெளிப்படுது, நீ ஐடியா இருக்கும்போது. இது உலக வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக பார்க்குறோம். 2வது நீ சோர்ந்து இருக்கும்போது, நீ சோர்ந்து தளர்ந்து இருக்கும்போது, தலைமைத்துவத்தை இழந்து இருக்கும்போது, ஆளுகையை இழந்து இருக்கும்போது, டயர்டாக இருக்கும்போது கர்த்தருடைய தலையாக்கத்தக்கதாய் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, நீ இப்போ ஆவிக்கு வாழ்க்கை ஒழுங்காயிரு, உள்ளத்தில் யூதனான இரு, நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் சத்தியநகரம் எருசலேமை மாற்றுவேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்க, அப்படி செய்யும்போது அதுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று கனிகள் ஆசைக்கப்பட்டிருக்கும், கோதுமை ஆசைக்கப்பட்டிருக்கும், களஞ்சியம் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் அநேக புறஜாதியாக முந்தி புறஜாதி நீ சாபமாக இருந்த போல இப்போ இருக்க மாட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன், ஆசிரிக்கும்படி உங்களை எச்சிப்பையும். பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்பட கடவுள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன அதுக்கு அப்படின்னா 26 வாசிங்க. 15-16 வாசிங்க. இந்நாட்களிலே நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த யூதர்களை அந்த எருசலேம் நாட்டிலே தலைமைத்துவம் ஆக்கத்தக்கதாய் தலையாக்கத்தக்கதாய் நான் நினைச்சிட்டேன். புறஜாதியோட இணைப்படியாக செய்ய போகிறேன், அதுக்கு நீ ஒழுங்காகி ஆவிக்குரிய சாட்சியாகி என்று சொல்லி அவன் சொல்கிறார். வாசிக்கலாம். நினைத்தே பயப்படாதீங்கள். பிறரோட உண்மையை பேசுங்கள். உன் வாசலில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தருங்கள். ஒருவனும் பிறனுக்கு தீங்கு நினையாமலும் பொய்யானை மேல் பிரிய வையாமலும் பிரியப்படாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சொல்கிறார், நன்மை செய், தீங்கு செய்யாத. வாசல் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க போல நியாயம் தருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இப்படி செஞ்சால் நீ என்ன செய்வ, ஆவிக்கு இருக்கிறதுனால நீ எருசலேம் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வ. உன் கனிகள் கைப்பசெல்லாம் ஆசைக்கப்படும். புறஜாதியருக்கு நீ சாபம் போய் இனி இருக்க மாட்டேன், ஆசைமா இருப்பா. பலப்படுத்தி வாக்குறுதி கொடுத்து பலப்படுத்தி அங்கே வைக்கிறாங்க. இப்போ எதுக்காக, எருசலேம் தலைமைத்துவம் மாத்திரக்காக நான் சொன்ன வார்த்தை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு யூதரும் என்ன பண்ணணும், அங்கே
தலையாக மாறணும். அதுக்கு அவன் உள்ளத்தால் அவன் என்னவா மாறணும்? யூதனாய் ஆவிக்குரிய யூதனாக மாற வேண்டும். அப்படி செஞ்சதுக்கப்புறம் என்ன வந்துருமா? நான் 7ஆம் வசனம் வாசித்து போகிறேன். நான் 20 வாசிக்கிறேன். அப்படி செஞ்சானா இயேசுவை எப்படி தலைநகராக மாறுது அப்படின்னா அநேக பட்டணத்தாரோட இணைந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா! அநேக பட்டணத்தாரோட பட்சி கொள்வார்கள். அநேக பட்டணத்தை அவங்களுக்கு ஆள் வரும். வாசிக்கலாம். அநேக பட்டணங்களில் குடிகளும் என்று செய்தியை கர்த்தர் சொல்வார். வருவார்கள். ஹல்லேலூயா! இந்த அநேக ஜனங்கள் பட்டணத்து குடிகள் வருவார்கள். ஹல்லேலூயா! நான் ஜெபத்தில் இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். நல்லா கேட்டுங்க. இந்த வருஷத்துக்கு கர்த்தரை எனக்கு பர்சனலாக சொன்ன வாழ்த்துக்கள் தான். நிறைய சிட்டியிலிருந்து கர்த்தர் இந்த வருஷம் நாட்டில் கூட்டி சேர்க்க போகிறா சொன்னா. ஹல்லேலூயா! எங்கேருந்து வருவாங்க அவங்க? கிராமத்திலிருந்து இல்லை. எங்கேருந்து வருவாங்க? நம்ம டார்கெட் எங்கே இருக்குது? அநேக ஜனங்கள் அநேக பட்டணங்கள் குடிகளும் வருவாள் என்று சேவை கர்த்தர் சொல்லுறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு பட்டணத்து குடிகள் போய் பண்ணவும் தேடவும் இன்னொரு சிட்டியிலிருந்து இங்கே வந்து இங்கே எங்கே ஆராதிக்கலாம், இங்கே நம்ம எப்படி தேவனுக்கு விண்ணப்பம் ஏறெடுக்கலாம் அப்படின்னு கேட்டு நம்ம இடத்துல வருவார்கள். ஹல்லேலூயா! அப்போஸ்தலர் பவுல் தேவன் சொன்ன மாதிரி இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்காக உண்டு. அப்போ அநேக பட்டண ஜனங்கள் இங்கே நமக்காக வரப்போகிறார். ஹல்லேலூயா! நாம இப்போ என்ன செய்யணும்? அடுத்த வசனம் வாசிங்க. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் இயேசுவின் சேனைகளை கர்த்தரை தேடவும் கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணவும் வருவார். ஹல்லேலூயா! அப்போ இங்கே வர நோக்கம் என்ன? இங்கே புரிஞ்சுக்கணும். நான் அந்த சபையோட வாக்குறுதி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேக பட்டணத்தார் இங்கே வருவார்கள். கர்த்தரை தேடலாமா அப்படின்னு கேட்பார்கள். இங்கே ஜெபம் பெயர் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பார்கள். பட்டணத்து குடிகள் வருவார்கள். அநேக பலத்த ஜாதிகளும் வருவார்கள். அநேக ஜனங்களும் வருவார்கள். இயேசுவின் சேவை கர்த்தரை தேடவும் கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த 3 ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாவது ஒரு வேலை நிமித்தமாவது இங்கே குடியேற போகிறார்கள். இங்கே எங்கே நம்ம வந்து தேவனை தொட்டு கொள்ளலாம், தேவனை எங்கே தேடலாம், இங்கே எங்கே தேவனிடத்திலே விண்ணப்பம் அப்படி கேட்டு நம்மிடத்திலே வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் வாக்குத்தத்தை கர்த்தர் நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன் தெரியுமா? இந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டது? இந்த வாக்குத்தத்தம் எப்போ சொல்லப்பட்டது? என்ன ஸ்டேட்டஸ் சொல்லப்பட்டது? தலையாகும்படியாக வெளிப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன ஸ்டேட்டஸ் சொல்லப்பட்டது? தலையாக்குவார்ங்கிறது என்ன ஸ்டேட்டஸ்? நான் சொல்லுங்க, ஒரு வாக்குத்தத்தம் ஒரு ஸ்டேட்டஸ்ல வெளிப்படும். நம்ம தலையாக்குற வாக்குத்தத்தம் இந்த இடத்துல யாருக்கு எந்த சூழ்நிலை வெளிப்பட்டது அப்படின்னா, நாம் டயர்டாக இருக்கும்போது வந்தது வாக்குத்தத்தம். நாம் சோர்ந்து இருக்கும்போது வந்தது. அங்கே எருசலேம் தலைமை இறந்து யூதர்கள் என்ன செய்யறாங்க? தவிக்கிறார்கள். கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து நீ என்ன செய்ய மறுபடியும் எருசலேம் சத்திய நகரம் என்று சொல்லப்படும், கர்த்தர் நகரம் என்று சொல்லப்படும். அநேகர் வருவார்கள். கொஞ்சம் நீ சாபமாக இருக்க மாட்டாய், நீ நன்மை செஞ்சுக்கோ, தீங்கு விளைவிக்காத என்ன அப்படின்னு கர்த்தர் சொல்லி ஆவிக்கு பெரிய பட்டணந்து வருவார்கள். பலத்த ஜாதி வருவாங்க, அநேக ஜாதிகள் வருவார்கள். கர்த்தரை தேடவும் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அப்படி ஒன்று என்ன செய்வேன்? மறுபடியும் எருசலேம் தலைமைத்துவமாக மாற்றுவேன். அதுக்கு யூதர்கள் என்ன செய்வேன்? முதல்ல தலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் 22. அந்நாட்களிலே வேற பாஷைக்காரரும் வருவார்கள், அதெல்லாம் பேச்சுக்காரரும் வருவாங்க. ஒரு யூதன் வசத்தை பிடித்து கொண்டு தேவனோட கரெக்டு சொல்லி கேள்விப்பட்டோம், ஆனால் போவோம் என்று சொல்லி பற்றிக் கொள்வார் என்று சேனைகள் சொல்றார். ஹல்லேலூயா! இங்க புரிஞ்சிச்சா? இப்போ கர்த்தர் இப்போ ஆவிக்கு வாழ்க்கை என்ன செய்ய தலைவர் ஆக்கணும் அப்படின்னா, கர்த்தர் ஆவிக்கு வாழ்க்கை தலையாக்குறார் அப்படின்னா, நாம் உள்ளத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆவிக்கு யூதனாக்கி அநேக புறஜாதியா அநேக
ஜாதியார், பலத்த ஜாதியார், விசேஷமாக வேறு லாங்குவேஜ் உள்ளவர்களை கத்தரை அழைத்து வந்து கத்தரை தேடவும் விண்ணப்பம் பண்ணவும் நம்ம இடத்துல பற்றி கொள்வார். கத்தர் உங்களது இருக்கிறாமே என்று சொல்லி செய்வார்கள், உங்களது நாங்கள் கூட வருவோம் என்று சொல்லி செய்வார்கள், பற்றி கொள்வார்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தலையாக்குற ஒரு காரியமாக. ஹல்லேலூயா. நம்மளை பிறர் மத்தியிலே ஒரு ஆவிக்குரிய யூதராக சாட்சியாக கத்தர் நிறுத்தி நம்மளை தலையாக்குவார். ஹல்லேலூயா. தலையாக்கி அநேகர் நம்ம கூட புறஜாதியை பற்றிக் கொள்ள முடியாத நம்ம கூட பற்றிக் கொள்ள முடியாது செய்வார். கத்தர் உங்களோட இருக்கிறாமே. உலக வாழ்க்கையிலே ஈசாக்கு சொன்னார், கத்தரா ஆசைக்கப்பட்டதாமே, கத்தர் உங்களோட இருக்கிறாமே சொல்லி அனைவரும் கூட சேர்ந்து கொண்டார்கள், இணைந்து கொண்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம் கத்தரை எப்படி தலையாக்குறார் என்று சொன்னால், நம்மளை ஆவிக்குரிய யூதனாக்கி நன்மை செய்ய வச்சு, தீங்கு செய்யாமல் வச்சு, பிறருடைய கருத்துக்கு விரோதமாக செய்ய வச்சு, எதிர்த்து தீங்கு செய்ய வச்சு, பொய்யானதே பிரியப்படாமல் வச்சு, சோர்ந்து போன வேலையிலே கத்தந்த வார்த்தை காமித்து பயப்படாதீங்கள், திரும்ப உங்களை ஆசைக்கு வந்துருக்கேன், சாபம்லாம் நீங்கி போயிடும், நீங்கள் ஒழுங்காக இருங்க. இப்போ அநேக ஜாதிகளை கூட்டு வரேன், அநேக லாங்குவேஜ்காரனை கூட்டு வரேன், அநேக ஜனங்களை கூட்டு வரேன், அநேக பட்டணங்களுக்கு கூட்டு வரேன். உன் வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு, ஆவிக்குரிய வஸ்திரம் பிடித்து கொண்டு, கத்தர் கூட இருக்கிறாமே நான் கூட வருவோம்னு சொல்லி உடனே பற்றி கொண்டு உன்னை ஆவிக்கு வாழ்க்கையோட தலைவனாக்கி கத்தரோட அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் கத்தர் ஆவிக்கு வாழ்க்கையை நம்ம எப்படி தலையாக்குறான்னு சொன்னால், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கத்தர் கையில் கொடுத்து நம்முடைய சாட்சியை வெளியே செய்வார், காண்பிப்பார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்கள் நடக்கையிலே நீ ஆவிக்குரியதுன்னு சொல்லி கத்தர் வெளிப்படுத்துவார். அது மூலமாக யார் வருவா? அநேக பட்டணத்தை வருவாங்க, அநேக ஜனங்கள் வருவாங்க, அநேக லாங்குவேஜ்காரனும் வருவாங்க. இந்த வருஷம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்னவா இருக்கணும்? எது சரி, ஆவிக்குரியவராக இருக்கணும். அப்புறம் தான் உங்கள் வஸ்திர தொங்கலை பிடித்து செய்வாங்க, கத்தரவங்க இருக்கிறாமே என்று சொல்லி புறஜாதி வருவாங்க, அநேக ஜனங்கள் வருவாங்க, பட்டணத்தில் வருவாங்க, அநேக லாங்குவேஜ்காரங்க கூட வருவாங்க. பாருங்க, சரி 3 பஸ் எதையும் வருகிறார். இது அவர் ஒழுக்கத்தை யாராக பார்த்து தான் இருக்கணும், அவருக்கு தெரியாது. பார்த்துருப்பான், அவன் யோசிப்பான், இப்படின்னா ஒரு சர்ச்சுக்கு ரெகுலராக 3 பஸ் ஏறி போயிட்டு வர்றாரு, ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்குமோ, ஒரு ஆவிக்குரிய மனிதராக இருப்பாரோ, அப்போ இவர் கூட போய் தேடவும், கத்தரை தேடவும், இவர் கூட போய் விண்ணப்பம் பண்ணவும் போகலாமா அப்படின்னு ஒரு நாள் கத்தனை செய்வார். என்னது இந்த வருஷத்தில் கேட்பார், சிரிக்கக்கூடாது, கேட்டு உங்கள் பின்னாடி செய்வார், ஒரு ஆளுங்க அழைச்சி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சரி, ரொம்ப நாளாகவே 3 பஸ் எடுத்து 2 போயிட்டு வராரு. இவர் உண்மையான ஆளாக இருப்பாரோ, சத்தியத்தாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கத்தனம்னா இந்த இடத்துல நீ தலையாக்குவாங்கன்னு நம்ம என்ன அப்படியே ஒரு 10 தலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தலையாக்குன்னு எப்படி நம்ம ஆவிக்கிற சாட்சியை பார்த்து கத்த கூட 10 பேர் பின்னாடி வரவழைக்கிறது தான் இருக்குது தலையாக்குறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்டேட்டஸ் என்னன்னா ஆவிக்குரிய தலையாக்குறது. ஹல்லேலூயா. பார்க்குறோம், பசங்க படிக்க பார்க்க சினிமாக்கு நான் வரமாட்டேன், சண்டேனா சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவாங்க, 7 மணி ஜபத்தில் ஃபோன் பண்ணக்கூடாதியா, இப்படி இந்த நற்கிரைகளை பார்த்து என்ன செய்வாங்க. அப்போ இவனை பார்த்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கணும், தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கணும், கத்தர் கூட இருக்கிறாருமே, நாங்கள் கூட வரோம் அப்படின்னு ஒரு நாள் பின்னாடி செய்வாங்க, ஒரு நாள் பின்னாடி வருவாங்க. எப்போ வைத்துமா அது நீ இன்னும் அதுலேயே தான் இல்லையா ஆசா, நம்ம உலக வாழ்க்கையை பிடிச்சி ஆவிகளோடு வந்துட்டோம். ஈசா வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க, கூட்டுவான் மூத்த கழிடுவான். ஆவிக்கிற மனுஷனாக கத்தரை தலையாக்கும் போது உன்னுடைய சாட்சியை பார்க்க என்ன செய்வாங்க, கத்தரை கூட இருக்கிறாருமே அப்படின்னு சொல்லி திரும்ப பின்பற்றி என்ன செய்வாங்க, ஒரு 3 பேர் 4 பேர் செய்வாங்க, கத்தரை கூட இருக்கிறாருமே உங்களை பின்பற்றணும் தெரியும் செய்வாங்க, உங்களை பின்பற்றி வருவாங்க. அதுக்கு நீ என்னவா இருக்கணும், ஆவிக்கிற யூதனா இருக்கணும். ஆவிக்கிற இருந்தால் கத்தரவனுக்கு போது தலைமைத்துவத்தை தருவார், ஒரு லீடிங்கே தருவார், உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், பாலாக்காமல் தலையாக்குவார், ஒரு முதன்மையை தருவார், விசேஷமாக உனக்கு ஒரு ஆணையை கொடுப்பார். என்ன ஆளுங்க அப்படின்னா உன்னை தேடி ஓடி வருவாங்க. எப்போ உன்னை நன்னடத்தை பார்த்து ஓடி வருவாங்க, கத்தர் உன்னோட இருக்கிற பார்த்து ஓடி வருவாங்க, உன்னோட ஆவிக்குரிய யூதனுடைய சாட்சியை பார்த்து ஓடி வருவாங்க.
அப்படி கர்த்தர் இந்த வருஷத்தை செய்வாருங்க. நம்ம ஆவிக்கு வாழ்க்கையும் நம்மளை கர்த்தர் தலையாக்கி ஆவிக்கு விதமாக மாற்றி அநேக ஜாதியார், அநேக ஜனங்கள், அநேக பட்டணத்தார், அநேக பாஷைக்காரர்கள் கர்த்தர் கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி நம் கர்த்தர் ஆவிக்கிற யூதர் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை பசுத்தமாய் நம்ம தலையாக்கி வைத்து அநேக ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் பட்டணக்காரும் நம்முடைய கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி பற்றி கொண்டு நம்மளை அப்படியே கர்த்தர் தலையாக்கி ஆவிக்கு வாழ்க்கை தோஷம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன இருக்கணும்? யூதரா. மற்ற இப்படி தான் போகிறோம். நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்காக இருந்து கர்த்தர் தலையாக்க போகிறார். இது எப்போனா நம்ம இன்னும் தலையாக்கப்படலையே அப்படி சோர்ந்து போட வேண்டியது தான் இந்த இஸ்ரேல்காரங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை. இப்போ புரியுதா? ஸ்டேட்டஸ் புரியுதா? கர்த்தர் வாக்குத்தத்தம் தலையாக்குங்க எப்போல்லாம் வெளிப்படும்? சோர்ந்து போகும்போது வெளிப்படும், நீ சும்மா இருக்கும்போது வெளிப்படும். ரைட்டா? மூணாவது காரியம் ஊழிய பாதை. உங்க சந்தேக நேரத்தில் கர்த்தர் ஊழியத்தை அழைத்தாரா? இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமா? ஊழியத்தை அழைத்தாரா? அப்படி சந்தேகப்படுற இதுவா அதுவா சந்தேகப்படுற வேலையில கர்த்தர் வார்த்தை வெளிப்பட்டு உன்னை தலையாக தான் அழைத்தேன், உன் ஊழியத்தில் உன்னை தலையாக அழைத்தேன் என்று சொல்லத்தக்கதாய் சந்தேகத்தை நிறுத்திப்படத்தக்கதாய் கர்த்தர் வார்த்தை நாட்டிலே வெளிப்படுது. ஊழிய பாதையை கர்த்தர் நம்மளை தலையாக்கி அநேக ஆட்களை நம்ம கீழே கொடுப்பார். ஹல்லேலூயா. தலையாக்கிறதுக்கு மூணாவது அடையாளம் என்ன? முதலான தலையாக என்ன? அநேக நம்ம கூட சார்ந்து இருப்பாங்க. தலையாக்கிறதுக்கு ரெண்டாவது அடையாளம் என்ன? அநேக நம்மளை பார்த்து ஓடி வருவார்கள். மூணாவது தலையாக்கிறதுக்கு நம்ம அடையாளம் என்ன அப்படின்னா அநேக நம்ம கீழே இருப்பார்கள். இது ஊழிய பாதை நடக்கும். நம்ம கீழே அவ்வளோ பேர் இருப்பாங்க. எப்போ நடக்கும்? ஊழிய பாதை எப்படி நடக்கும் அப்படின்னா ஊழியத்தில் நம்ம நிச்சயம் சில நேரத்தில் சந்தேகப்பட்டு இது அழைப்பு தானா, இதுதான் ஊழியம் தானா, கர்த்தர் அழைத்த ஊழியம் தானா, நாமளாக எதாவது பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு வரும்போது கர்த்தர் என்ற வார்த்தத்தை கொடுத்து இந்த வருஷம் இந்த வார்த்தத்தை கொடுத்து நம்மளை தலையாக்கி நம்மளை கர்த்தர் ஊழிய பாதையும் ஆசைப்பா. இந்த ஊழிய பாதை கர்த்தர் தலையாகிட்டால் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா அநேக ஆத்மாவில் கர்த்தர் நமக்கு தருவார், நம்ம கீழே தருவார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 14 அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கலாம். வாசிங்க. இல்லை மத்தேயு 16, 17, 18. சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா என்றும் தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்றார். சீமோன் பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தின் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் பாருங்க, இப்போ பாருங்க, கர்த்தர் அவன் தலையாக்கத்தக்கதா ஊழியத்தை தலையாக்குதா அவனுக்கு ஒரு ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஊழியத்தை தலைமுகமாக்குதா அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஊழியத்தை உதவி செய்ய முடியுமே அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஊழியத்திலே அவன் லீட் பண்ண ஒரு அழைப்பை கொடுக்குறார். இப்போ வாங்க, என்ன சொல்கிறேன்? நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்வியின் சபையை கட்டுவேன், பாதம் மாசம் மேற்கொள்வதில்லை, பரலோகராஜ்ய திறவுகளை உனக்கு தருவேன். பூலோகத்தில் கட்டுறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் கட்டமைப்பு எதுவோ பரலோகத்தில் கட்டணும் சொல்லி ஒரு தலைமைத்துவத்தை கருத்து யார் கொடுக்குறார்? தலையாக்கத்தை பேதுருவை தலையாக்கத்தை என்ன செய்யறார்? கொடுக்குறார். இப்போ வார்த்தை யார் பெற்றுட்டா? பேதுரு பெற்றா. இப்போ அவன் இப்போ சந்தேகப்படலாமா? படக்கூடாது இல்லையா? நிதானமாக அவன் ஓடிட்டே இருக்கணும். ஆனால் அவன் என்ன ஆகி போச்சு அப்படின்னா இடையில வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜர்க்கு வந்துச்சு. யோவான் 20ஆம் அதிகாரம், அதாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 60 வாசிக்கலாம். லூக்கா 22:60. என்ன ஆகி போச்சு அப்படின்னா இவர் நம்மளை தலையாக்குன்னு சொல்லிட்டாரே, ஆனால் இவரோ கைது செய்யப்பட்டாரே. இவர் நம்பி நம்ம செய்யலாமா? இல்லை இவ்வளோ சரி நம்மளை கைது பண்ணிடுவாங்களா?
அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து நிமித்தமாய் இவரோட போய் நம்ம மாட்டிக்கொள்வோங்கிற ஒரு அவிசுவாச நிமித்தமாய் இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தார். வாசிக்கலாம் லூக்கா 22:60. அதற்கு பேதுரு, மனுஷன் நீ சொல்கிறது அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் போயிற்று. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தானே அறியண்டா. யார் அறியன்னு சொல்லிட்டாரு? ஒரு அவிசுவாசனாலே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனாலே இவர் கூட நம்ம கை செய்ய விடுவோமோ எனக்கு ஒரு பயத்தை நினைச்சிட்டாவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். ரொம்ப மன கஷ்டம் அழுதான். தேவனுக்கு தூரம் போயிட்டான். இயேசுக்கு பார்த்தார். இப்போது பேதரோட பாதையில் இப்போ எப்படி தெரியுமா? பேதர் காரியம் இப்போ எப்படி தெரியுமா? கர்த்தரை அவர் சிறுவர் அறியும் போது நாம் மறுதளிச்சிட்டோம். நீ கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்வாரா சேர்த்து கொள்ள மாட்டாங்கிற அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டா தெரியுமா? ரெண்டு வழி. ஒன்று ஊழிய பாதையில் போகலாமா, இல்லை நம்மளை பழைய மீன் பிடிக்க தொழிலில் போயிடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷன் வச்சவருக்கு? ஏன் கன்ஃபியூஷன் ஆச்சு? சபை மறுதளிச்சிட்டான். ஏசு மறுதலுக்கு அப்புறம் இனி அவர் நம்ம பார்த்தாலும் என்ன செய்வார்? சேர்த்துக்கொள்வான்னு தெரியாது இல்லையா? அதனால் நினைச்சிட்டா இனிமேல் நம்ம தொழிலை பார்க்க போகலாமா, இல்லை உயிர்த்தது வருவாரா கூட அவருக்கு தெரியல. ஒரு சந்தேகம் அவருக்கு. இவர் அரெஸ்ட் ஆகிட்டாங்க, உயிர்த்தது வருவாரா அப்படின்னு தெரியல. அதனால் பசங்க நம்ம தொழிலை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. யோவான் 20:3 வாசிங்க. யோவான் 20:3. இதை வாசிங்க. யோவான் 20:3 வாசிங்க. மீன் பிடிக்க போனாங்க. 21 மூணாவது வசனம் சொல்லுங்க. 21:3. பாருங்க, இப்போ இயேசு மறுதளிச்சிட்டாங்க. அவர் 2 தடவை அப்புறம் அவர் மறித்து உயிரிழந்துட்டாரு. 2 தடவை மீட்டிங் வந்துட்டாரு. ஒரு மட்டும் வீட்டில் வந்து சமாதானம் சொன்னார். இன்னொரு தோமாக்கா தரிசனமானார். இப்போ அப்போ அடுத்த வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அவருக்கு தெரியல. நம்ம ஊழிய பாதையில் இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்னென்னா நான் தலையாக வைக்க போகிறாரு, கோதுமை வைக்க போகிறாரு, லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேருக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் நிறைய பணம் அவனுக்கு தெரியல. நாம் போகிற வழி சரியாக தப்பான்னு அவனுக்கு தெரியல. பேசாமல் பழைய தொழில் நம்ம ஆத்துருவோம் அப்படின்னு சந்தேகத்தில் குழப்பத்தில். அதாவது இந்த 3வது வாக்குத்தத்தம் 3வது வாக்குத்தத்தம் எதுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அதை நிறுத்தி செய்கிறதா கத்தரி செய்கிறா வாக்குத்தத்தம் மறுபடியும் கொடுப்பார். நான் நண்பன் அழைச்சேன், உன்னை தலையாக அழைச்சேன், நீ என்னை மறுதளிச்சாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாக்குத்தத்தை கொடுத்தார். இனி எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்றது ஊழிய பாதெல்லாம் பார்க்குறோம். அவன் டவுட் வந்து மீன் பிடிக்க போயிட்டான். ரைட்டா? இப்போ கர்த்தர் என்ன செஞ்சாரு? வந்துட்டார். ஆண்டு இயேசு அங்கே வீட்டிலேருந்து வந்தார். 3வது அவனுக்கு தரிசனம் மாறார். ஆகிக்கிட்டே என்ன சொல்கிறாரு? அவர் மறுபடியும் அவனை ஞாபகப்படுத்துறாரு. என்னப்பா, நான் உன்னை பேதுவாக இருக்கிறாய், இந்த கல்வியின் சபையை கேட்குவேன், பாதங்கிற தாரேன்னு சொல்லியிருக்கிறேன். நீனும் என்னை குமாரன் இயேசு பிதாவுடைய குமாரன் கிறிஸ்துவ ஒத்துக்கிட்ட. இப்போ என்ன செய்கிற? இடையில மறுதளிச்சிட்டேன். அதுக்கு பயந்து போய் முதல் தரிசனத்தில் நீ ஒன்றும் சொல்லலை, 2வது தரிசனம் ஒன்றும் சொல்லலை, 3வது தரிசனத்தில் நீ அம்மாடு உன் டியூட்டி பார்க்க போயிட்ட அஃபிஷியலாக. என்ன அர்த்தம் அப்படின்னு உன்னை தலையாக்க அழைத்தேன். என்ன நீ எப்படி செய்கிற? இப்படி செய்றியே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவன் அப்படியே ஆல்ரெடி சரண்டர் இருக்கிறான். இப்போ கரெக்டாக சொல்கிற வார்த்தையை பாருங்க. 25 வாசிக்கலாம். 25 வாசிக்கலாம். யோவான் 20:25. தெரிஞ்சாங்க 15 20:15. ஸோ அப்போஸ்தலர் 21 வாசிக்கிறீங்களா? அந்த சப்ஜெக்ட் ஒழுங்காக பார்க்கணும். அப்போ யோவான் 21ஆம் அதிகாரம் 15 வசனம். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்?
தலைமைத்துவத்துக்காக முதன்மை இருக்கிறதுக்காக லீடிங் இருக்கிறதா தலையாக்கிறதுக்காக பேதுருவை கர்த்தர் அழைத்தார். இவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? மறுதளிச்சுட்டார். மறுதளிச்சு என்ன இருக்கிறாரு? அடுத்தால முதல் தரிசனத்தில் சமாதானம் சொன்னார். ரெண்டாவது இடத்துல தோமாவை அவிசுவாசிய சொன்னார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இப்போ என்ன செய்கிறாரு? மூணாவது தரிசனம் வேலை பார்க்க போயிருந்துச்சுட்டு அவர் இப்போ குழப்பத்தில் அவர் சந்தேகப்பட்டு போயிட்டார். இப்போ கர்த்த மறுபடியும் வர உடனே தலையாக்கதான் அழைத்தாய், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற என்று சொல்லி கர்த்த அழைக்கிறார். இப்போ மட்டும் வார்த்தை வந்து அவன் நினைச்சு குழப்பத்தை அங்கே தீர்க்க முடியாது. செய்கிற வாசிக்கலாம். பின்பு நோக்கி ஆட்டுக்குட்டியில மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி 3 தடவை கேட்டு கர்த்தர் செய்தார். அவனது மகன் தலைமைக்கு அவரை கொடுத்து அவனை என்ன செஞ்சார்? தலையாக்கினார். ஹல்லேலூயா. குழப்பமான இருக்கிறதிலே இந்த ஊழியத்திலே செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வழி சரியானா சரியில்லையா அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் என்ன? மறுபடியும் ஊழியத்தை தலையாக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தம் அவர் கொடுத்து என்ன செய்கிறார்? தலையாக்குறார். எப்படி தலையாக்குறார்? இந்த விஷயத்துல ஊழியத்தை எப்படி தலையாக்குறார்? எப்படி தலையாக்குறார்? ஆட்டுக்குட்டிகளே கொடுக்கிறார், ஆடுகளை கொடுக்கிறார். கொடுத்தவன் என்ன செய்வார்? தலையாக்கி என்ன செய்வார்? அழகு பார்க்கிறார். இதுல ஊழிய பாதை. அப்போ நம்ம எங்கே இப்போ நம்ம ஊழிய பாதை கூட இப்போ நம்ம என்னவா இருக்கலாம்? டவுட்டாக இருக்கலாம். இந்த ஊழியம் சரிதானா? ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கோமா? போன வருஷத்தில் இவ்வளோ வந்தாங்க, இந்த வருஷத்தில் இவ்வளோ வந்துருக்காங்க, நம்ம போகிற சரிதானா அப்படின்னு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதுதான். இந்த ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தலையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. எதை கொண்டு 2 வழியில் சந்தேகப்படாதே. இதை செய்யலாமா செய்யலாமா யோசிக்காதே, செய். நான் உனக்கு ஆட்டுக்குட்டி தருவேன், நான் உனக்கு ஆடுகளை தருவேன், உன்னை தலையாக்குவேன், முதன்மையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். நீ அறியா ஜாதியை கர்த்தர் உன்னோடு சேர்ப்பார், நீ அறியா ஜாதி கர்த்தர் உன்னோடு சேர்ப்பார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். நீ உன்னை தலையா வைத்திருக்கிறேன், ஊழியத்தோட தலையா வைத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம். ஜனக்கூட்டத்துக்கு நீ சாட்சியாகவும் ஜனங்களுக்கு நீ தலைவராகவும் அதிபதியாகவும் முதன்மையாகவும் லீடிங்காகவும் ஏற்படுத்தினேன். உன்னை தலையாக்க முடியாது வைத்திருக்கிறேன். ஊழியத்திலே ஏன் சந்தேகப்படுகிறாய்? மறுதளித்து போய் ஏன் பண்ற? மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஊழியத்திலே இறங்கி வா. ஏன் உலவாக்க மீன் பிடிக்க போனாய் என்று பேதுருவை கொடுத்த சத்தம் போடுகிறார். மறுபடியும் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டியில மேய்ப்பாயாக சொல்லி கர்த்தர் மறுபடியும் கொடுக்குறார். உன் தலைவரை ஏற்படுத்தினால, இந்த கல்லிமீன் சபை கட்டுன்னு சொன்னல, நீ ஏன் மீன் பிடிக்காம போன சொல்றார். இப்ப மறுபடியும் வாசிக்கலாம். இதோ நீ அறியாத ஜாதியை உன்னை வரவழைப்பாய். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் அப்படி நடக்கும். நாம் அறியாத ஜாதியை கர்த்தர் வரவழைப்பார். இந்த ஊழியத்தில் நம்ம தலைமைத்துவம் மாற்றுவார். இந்த ஊழியத்தில் நம்ம தலையாக்கி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. கர்த்தர் ஊழிய பாதையிலையும் பாலாக்காம தலையாக்குவான், கீழாக்காம மேலாக்குவான். நீ அறியாத ஜாதியை அறியாத ஜாதியை வரவழைப்பாய். அடுத்தது உன்னை அறியாத இந்த ஜாதியும் தேவனுடைய கர்த்தர் நிமித்தமும் ஈஸ்வரின் பரிசுத்த நிமித்தமும் ஓடி வர. ஹல்லேலூயா. நீ அறியாத ஜாதியும் ஒன்னு அறியாத ஜாதியும் இஸ்ரவேல் பரிசுத்த நிமித்தமும் தேவனுடைய கர்த்தராய சேனைகளுடைய கர்த்தர் நிமித்தமும் ஓடி வருவார். அடுத்த வசனம். அவருடைய மேன்மைப்படுத்துகிறார், தலையாக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. நீ சபைக்கு தலைமைன்னு சொன்ன உடனே தலையாக்க சொன்னேன், சபைக்கு தலைவராயிட்டாரோ அப்படின்னு நினைக்காங்க. நான் அந்த அர்த்தத்தை சொல்லலை. நான் சொல்கிற சபைக்கு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஊழியத்துன்னு சொல்கிறேன். நம்ம கொடுக்கிற ஊழியத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? கீழாக்காமல் மேலாக்குவா. நம்ம கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? பாலாக்காமல் தலையாக்குவார். என்ன அறியா ஜாதியும் நான் அறியா ஜாதி கர்த்தர் என்னுடைய அழைத்து வருவார். அது என்னுடைய நாமத்து நிமித்தமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தமும் தேவன சேவன் கர்த்தராகிய பரிசுத்த நாமத்து நிமித்தமும் ஆட்கள் வருவார்கள். இப்படி ஆட்களை கர்த்தர் நம்ம கீழே வைத்து நம்மளை என்ன செய்வார்? தலையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே
இந்த ஊழிய பாதையும் கர்த்தர் நம்மளை தலையாக்கி ஆசீர்வதிப்பார். இந்த ஊழிய பாதையை கர்த்தர் நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த ஊழிய பாதையும் கர்த்தர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார். அது எப்படி அப்படின்னா, அநேகர் நம்மோட நம்ம கீழே வந்து ஆத்மாவை இணைவார். ஆட்டுக்குட்டியை கற்று தருவார், ஆடுகளை கற்று தருவார். நாம் அறியாத ஜாதி கர்த்தரை அழைத்து வருவார். நம்மளே அறியாத ஜாதி கர்த்தரை இங்கே அழைத்து வருவார். அப்படி கர்த்தர் மேம்படுத்திருக்கிறார். ஆகியனாலே கர்த்தர் அதே பிரார்த்தனை செய்ய பேதுருவை தலைவராகினார். என்னாச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஆட்டுக்குட்டியில் இருந்துச்சு 3000 பேர் வந்தாங்க. ஹalleluya! பாருங்க. அப்போ அங்கே யார் தலைவர்? அங்கே யாருமே எழுச்சி பேசினா முதல்ல நான் சொல்ல தலைவர் என்ன அர்த்தம்? ஒரு லீடிங், ஒரு ஆளுகை, ஒரு முதன்மை. அந்த கூட்டத்தில் யார் பேசினார்? அவரோட சீடர் நிற்கும் போது பேதுரு எழுச்சி பேசினார். அப்படித்தானே? அப்போ ஆளுகை கொடுத்துருக்காங்களா கர்த்தர்? 3000 பேர் செஞ்சாங்க, சேர்க்கப்பட்டு அங்கே தலையாக்குகிற கர்த்தர் நமக்கு சாட்சி நமக்கு காண்பித்திருக்கிறார். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஊழியத்தை தலையாக்குற அப்படின்றது சபைக்கு தலைன்னு சொல்லலை. சபைக்கு தலை கிறிஸ்து இயேசு தான். என்ன காணப்படுற சபைக்கும் தலைமைத்துவம் இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த தலை என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கீழே ஆத்மாக்களை கொண்டு சேர்த்து இந்த ஊழியத்தில் செய்வார், நமக்கு தலையாக்குவார். அந்த ஆத்மாக்கள் எப்படி இருக்கும்? ஆட்டுக்குட்டிகளாக இருக்கலாம், ஆடுகளாக இருக்கலாம், நம்மளை அறியாத ஜாதிகளாக இருக்கலாம், நாம் அறியாத ஜாதிகளாக இருக்கலாம். இப்படி நமக்கு கீழே ஆத்மாக்களை கர்த்தர் சேர்த்து இந்த ஊழியத்தை தலையாக்கி, இந்த ஊழியத்தை நம்ம கீழாக்காமல் மேலாக்கி, இந்த ஊழியத்தை நம்மளை பாலாக்கம் தலையாக்கி, நம்ம அழகு பார்த்து ஊழியர் பார்த்து நம்மளை தலையாக்கி ஆசைப்பாராக. ஹalleluya! அப்படி கர்த்தர் இந்த வருஷம் செய்வாராக. ஆகினாலே இந்த வாக்குத்தம் கர்த்தர் உன்னை தலையாக்குவார், கர்த்தர் உன்னை தலையாக்குவார், கீழாக்க மாட்டார். அதை கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்க மாட்டார். இந்த வாக்குத்தம் நான் நிறையணும் அப்படின்னா அது சொல்லப்பட்ட பிரகாரமாய் நீயே கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்யும் போது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். வசனது தலைவசம் மறுவாசிக்க முடியும். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதை சொல்லி முடிச்சுக்கலாம். வாசிக்கலாம். உபாகம் 20:14. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தரை கட்டளை கை கொண்டு அவன்படி நடக்கும்போது நடக்கவும் அவர்கள் செவி கொடுத்து வந்தால் கர்த்தருடைய வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவா என்று கர்த்தர் சொன்னார். இன்று நான் விதிக்கிற கட்டளைப்படி நடக்கும் போதும் அவர் சொல்ல நீ கேட்கும் போதும் கர்த்தர் வார்த்ததை நிறைய செய்வார். இது என்ன தெரியுமா? வேதாமத்தில் பிரகாரமாய் இன்னைக்கு சரியா நடக்கும்போது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். குறிப்பாக நான் சொல்ல முடிக்கிறேன், சொல்ற ஈஸியாக சொல்ல முடிக்கிறேன். கர்த்தர் வேதாமத்தில் எதெல்லாம் செய்யும் சொன்னாரோ அதை நீ செய்யும் போதும், கர்த்தர் வேதாமத்தில் எதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னாரோ அதை நீ செய்யாமல் இருக்கும் போதும் கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். ஹalleluya! கர்த்தர் செய்யும் சொன்னதை நீ செய்யும் போதும், கர்த்தர் செய்யாதே என்று சொன்னதை நீ செய்யாமல் இருக்கும் போதும் கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறார்? வேதாமத்தில். கர்த்தர் எது செய்யாமல் சொல்லுகிறார்? வேதாமத்தில். அப்படியே வேதாமத்திலிருந்து கர்த்தர் எது செய்ய சொன்னாரோ அதை நீ செய்யும் போதும், வேதாமத்தில் கர்த்தர் எது செய்யாதே என்று வேதாமத்தில் சொன்னாரோ அதற்காக நீ செய்யாமல் இருக்கும்போதும் கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். ஆகையினாலே கர்த்தர் சொல்வதை நாம் செய்வோம். உலக வாழ்க்கையிலே கர்த்தர் தலையாக்கி நம்ம ஆசைப்படுறாங்க. ஆவிக்கு வாழ்க்கையிலும் ஆவிக்கு யூதனாக்கி அனைவரும் நம்ம பற்றிக்கொண்டே செய்து கர்த்தருடன் இருக்கலாமே என்று சொல்லி ஆவிக்கு வாழ்க்கை சாட்சியை வைத்து நம்ம ஆவிக்கு வாழ்க்கை தலையாக்குவாராக. அதாவது உலக வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கை பேச ஆசைத்து கொடுத்து ஆசைவத்தை கற்றடி கர்த்தர் இருக்கலாமே, நீ ஆசைக்கப்பட்டிருக்கலாமே சொல்லி அனைவரும் நம்மளை இணைந்து கொள்ள முடியாது. கர்த்தர் கிருபை செய்து கர்த்தர் உலக வாழ்க்கை நம்ம தலையாக்குவார். அதே சமயம் நம்ம ஆவிக்கு வாழ்க்கையை நம்ம ஆவிக்கு யூதனாக்கி நல்லது செய்து தீங்கினை நல்லது செய்து நம்ம பசுத்தோட்டை கர்த்தர் பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து ஆவிக்கு யூதனாக்கி கர்த்தர் உங்களோட இருக்கிறார்கள்னு சொல்லி அநேக பட்டணத்தார் ஜனங்கள், அநேக பாஷைக்காரர்கள்
மற்றும் அநேக புறஜாதியார் நம்ம கூட கர்த்தர் கூட இருக்கிற நான் கூட சொல்லி இணைந்து கர்த்தர் ஆவிக்குள்ளார்கள் நம்மளை தலையாக்குவாராக. அதே சமயம் ஊழிய பாதையிலும் கர்த்தர் அநேக ஆடுகளை நம்ம தந்து, நிறைய ஆட்டுக்குட்டிகள் நம்ம கொடுத்து, நிறைய ஆத்துமலை தந்து, நாம் அறியா ஜாதிகளையும் கர்த்தருக்கு வரவழைத்து, நம்மளை அறியா ஜாதிகளையும் கர்த்தருக்கு வரவழைத்து கர்த்தர் அப்படியே மேன்மைப்படுத்தி ஊழிய பாதையும் நம்மளை தலையாக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் இந்த 3 சூழ்நிலை வார்த்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். நாம் சோர்ந்திருக்கும் போதும், சோர்ந்து தளர்ந்திருக்கும் போதும், நாம் அமைதியாக இருக்கும்போதும், மற்றும் நாம் சந்தேகத்திலே குழப்பமாக இருக்கும்போதும் கர்த்தர் வார்த்தை கொடுத்து மறுபடியும் நினை கொடுத்து மறுபடியும் அதை நம்ம அந்த நீ உன் தலையாக்கே அழைத்தேன், என் திட்டத்தில் ஒன்று இருக்குது, எடுத்து ஓடு என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை நம்ம மீண்டும் தந்திருக்கிறார். அதே சமயம் கர்த்தர் நம்மளை எப்படி தலையாக்குற ஒரு காரியத்தை நம்ம காண்பித்திருக்கிறார். எப்படி காண்பித்திருக்காருன்னு சொன்னால், அநேகர் நம்மோட சேர்ந்திருப்பார்கள், அநேகர் நம்ம கீழே இருப்பார்கள், அநேகர் நம்ம சாட்சி பத்திரமோட இணைக்கிறதுக்கு ஓடி வருவார்கள். அநேகர் நம்மளை சார்ந்திருப்பார்கள், கர்த்தர் தலையாக்கி வச்சுருக்காருன்னு அர்த்தம். அநேகர் நம்மளை பார்த்து சாட்சியை பார்த்து ஓடி வருவார்கள், கர்த்தர் தலையாக்கி வச்சுருக்காருன்னு அர்த்தம். அநேகர் நம்ம கூட சேர்த்துக்கணும். 3000 பேர் சேர்த்து கொடுத்தது போல் அநேகர் நம்மளை கூட என்ன செய்வார்கள், நம்ம அறியா ஜாதியும் நம்மளே அறியா ஜாதியும் அநேகர் நம்ம கர்த்தர் வரவழைக்கிறவங்கள சேர்த்துருவார். அப்படியாக நம்ம தலையாக்கிறதே மறந்து கொள்ளலாம். ஆக இந்த வருஷம் நம்ம உலக வாழ்க்கையிலே கர்த்தர் தலையாக்கி நம்ம ஆசைப்படுறாங்க. நம்ம ஊழிய பதில் கர்த்தர் தலையாக்கி, அதாவது உலக வாழ்க்கையில் நம்ம ஆசையத்தை கொடுத்து அநேக நம்மளை இணைந்து நம்ம தலையாக்கி நம்ம ஆசைப்படுறாங்க. இந்த நம்மளுடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் நம்ம ஆவிக்கிற இதெல்லாம் கர்த்தர் வைத்து அநேகர் நம்மளுடைய சாட்சியை பார்த்து கர்த்தரோடு இருக்கிறாமே நாம் இணைந்து கொள்வோம் என்று சொல்லி நம்மளை பற்றி கொண்டு நம்மளை அப்படியே தலையாக்கி நம்முடைய சாட்சியை வைத்து நம்மளை தலையாக்கி நம்ம ஆசைப்படுறாங்க. அப்படியே இந்த வருடத்திலும் ஊழியத்திலே இந்த ஊழியத்திலே அநேக ஆடுகளை ஆத்துமாக்களை கற்றுக் கொடுத்து, நாம் அறியா ஜாதிகளும் நம்மளே அறியா ஜாதிகளும் கற்று வரவழைத்து இந்த சபையில் இணைத்து அப்படியே ஊழிய பாதையிலையும் கற்று நம்ம தலையாக்கி கற்று ஊழிய பாதையை நம்ம ஆசைப்படுறாங்க. ஆக நம் தொடர்ந்து கர்த்தர் செய்ய சொன்னதை நாம் செய்வோம், கர்த்தர் செய்யாதை சொன்னதை நாம் செய்யாமல் இருந்து அவர் கீழ்பட்டு கர்த்தர் நம்ம தலையாக்கும்படியாக நாம் இடம் கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் மேலாக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ கர்த்தர் தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்கி நம்ம ஆசைப்பார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம்